10-day course, 7th edition, day 6. தம்ம பேருரை 6வது நாள். தவத்தின் 6ஆம் நாள் முடிந்துவிட்டது. மிகுந்த உறுதியுடனும் நன்றாக புரிந்து கொண்டும் தவம் செய்ய வேண்டும். கடுமையாக உழைக்க வேண்டும். நன்றாக உழைத்தும் எவ்வாறு தியானிக்க வேண்டுமோ அவ்வாறு செயல்படவில்லையெனில் பலன் நன்றாக இருக்காது. எனவே இக்கலையை நன்றாக புரிந்து கொண்டு எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டுமோ அவ்வாறே முயற்சியில் ஈடுபட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தலையிலிருந்து கால் வரை, காலிலிருந்து தலை வரை பயணித்து எங்கெங்கே எவ்வாறான உணர்ச்சிகள் இருக்கின்றனவோ அதை அறிய வேண்டும். எது உண்மையான அனுபவத்தில் உணரப்படுகிறதோ, கற்பனை இல்லையோ அதையே உணர்ச்சி என்கிறோம். இவ்வாறு ஏற்படும் உணர்ச்சிகளை அறிவதே முதல் வேலை. என்ன உணர்ச்சிகள் ஏற்படுகிறது என்பதை அறிய முடியாவிட்டால் வண்டி எப்படி முன்னே செல்லும்? எனவே அதை அறிய வேண்டும். இதுவே முதல் வேலை. இப்போது ஏற்படும் உணர்ச்சிகள் அது எதுவாகவும் இருக்கட்டும், ஏன் இப்படி ஏற்படுகிறது, அப்படி ஏன் இல்லை என்பவற்றிற்கெல்லாம் இடமே இல்லை. எதுவாகவும் இருக்கட்டும். இரண்டாவது விஷயம், உணரப்படும் அவ்வுணர்ச்சியை நல்லதாகவோ கெட்டதாகவோ கருத வேண்டாம். சுகமான உணர்ச்சியாகில் அதை நல்லதாக ஏற்று அதன் மீது விருப்பம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துன்பமான உணர்ச்சியாகில் அதை கெட்டதாக கருதி அதன் மீது வெறுப்பை காட்ட துவங்குவீர்கள். இது சரியானதல்ல. நாம் மன சமநிலையோடு அறிய வேண்டும். அதன் இயல்பையும் அனுபவித்து அறிய வேண்டும். அதன் இயல்பு என்ன? தோன்றுவதும் அழிவதும், தோன்றுவதும் மறைவதும். எப்போது நமக்கு ஸ்தூலமான உணர்ச்சிகள், கெட்டியான உணர்ச்சிகள் ஏற்படுகிறதோ, அதாவது மிக அதிக பகுதிகளில் வலியோ கனமோ அழுத்தமோ அல்லது சூடோ ஏற்படுகிறதோ, இவை ஸ்தூலமான உணர்ச்சிகளாக வெளிப்படுகின்றன. அவ்வாறு ஏற்படும்போது கவனத்தை செலுத்தி பார்ப்போமேயானால் சிறிது நேரம் வரை அப்படியே நிலைத்து இருக்கிறது. ஆனால் நேரம் ஆக ஆக குறைந்து மறைந்தே தீரும். எப்போது மறையும் என நாம் சொல்ல முடியாது. அதை பார்த்து கொண்டே கவனித்து கொண்டே இருக்க வேண்டும். சற்றே நேரம் எடுத்துக்கொண்டு அவைகள் மறைந்துவிடும். மேலும் சில உணர்ச்சிகள் தோன்றும். நாம் நமது பயிற்சியை செய்து கொண்டே கனமான அந்த கெட்டியான பருமனான உணர்ச்சிகளை கவனித்து கொண்டே இருப்போமேயானால் அவை தானாகவே உடைந்து சிறு சிறு துண்டுகளாவதை காணலாம். அவைகள் உடைந்து சுக்கு நூறாகி போவதை உணரலாம். அப்படியே அவை கரைய ஆரம்பிக்கும். இவ்வாறு தொடர்ந்து கரைந்து வர வர மிகவும் மென்மையான உணர்ச்சிகளை அனுபவிப்பீர்கள். அதிர்வுகள் அதிர்வுகளாக, எங்குமே அதிர்வுகள். அலைகள் அலைகளையே உணர்வீர்கள். இப்படிப்பட்ட மிகவும் நுண்ணிய உணர்ச்சிகளை அனுபவிக்கும் நிலைக்கு வந்த பின்னரும் அவை எவ்வளவுதான் நுண்ணிய அலைகளாக இருப்பினும் அவையும் தோன்றி மறையும் அதே இயல்பை கொண்டுள்ளதையே அப்போதும் உணர்வீர்கள். ஒவ்வொரு அலையும் தோன்றுகிறது, மறைகிறது. தோன்றி மறைவதனால்தான் இவை அலைகள். தோன்றுகிறது, அழிகிறது. எனவே கனமான ஸ்தூல உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டிருந்தாலும், மென்மையான நுண்ணிய உணர்ச்சிகளை உணர்ந்து கொண்டிருந்தாலும், உணர்ச்சிகளின் இயல்பு தோன்றுவதும் அழிவதும் தான். தோன்றுதல், அழிந்து போதல் அனித்தியமானது, நிலையற்றது. எனவே எது அழிவதோ நிலையற்றதோ மாறிக்கொண்டே இருப்பதுவோ அதன் மீது என்ன பற்று வைப்பது? பார்த்து கொண்டிருக்கையிலேயே முடிந்து விடுகிறது. இவற்றின் மீது என்ன பற்று வைப்பது? கவனித்து கொண்டே இருக்கையில் அழிந்து விடுகின்ற இவற்றின் மீது என்ன வெறுப்பு கொள்வது? சுகத்தின் மீது பற்று கொள்வதும் துன்பத்தின் மீது வெறுப்பு கொள்வதும் தான் நமது பழைய பழக்கம். இந்த பழக்கத்தை உடைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். மனதின் இயல்பை மாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லையெனில் கவலையோ கவலை. எங்கேனும் வாழ்க்கையில் நாம் விரும்பாத நிகழ்வு நிகழும் போது கவலை. மனம் விரும்பியபடி நிகழவில்லையெனில் கவலை. அனைவருடைய வாழ்க்கையிலும் இதுதானே நடக்கிறது. விரும்பாத நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கிறது. விரும்புபவை குறைவாக நிகழ்கிறது. விரும்புவது போல் நிகழ்வதும் இல்லை. இவ்வனைத்து நிகழ்வுகளையும் மன சமநிலையோடு பார்க்க கற்றுக்கொண்டால்
நல்ல சுகமான அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். வாழும் வழி, வாழ்க்கை கலை நமக்கு வந்துவிடும். உள்ளே மாறுதல் ஏற்பட்டால்தான் இது நடக்கும். இவ்வறிவுரைகளை கேட்டு ஒரு மனிதன் தனது இயல்பு மாறிவிடும் என நினைத்தால் அவ்வாறு நிகழ்வதில்லை. மேலோட்டமாக சிறிது மாற்றம் நிகழ்ந்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கே மாறிவிடும். நமக்கோ அடிவேர் வரை சென்று நமது இயல்பை மாற்ற வேண்டும். தர்மத்தின் சிறிய விஷயம் இவ்வளவுதான். அதாவது தன்னுள்ளே அனுபவமாகும் உணர்ச்சிகளை உணர்தல், உணர்ந்து மனதை சமநிலையில் வைத்தல், அதில் விருப்பமோ வெறுப்போ ஏற்படாது பார்த்து கொள்ளுதல். இவ்வாறு இருப்பின் வண்டி சரியாக செல்கிறது, மேலே முன்னேறிக்கொண்டே செல்வீர்கள். இது இந்தியாவின் மிக பழமையான பயிற்சி முறை. பல காலங்களிலும் மக்களுக்கு மிகவும் நன்மை அளித்துள்ளது. பின் மக்கள் மறந்து விடுகின்றனர். பயிற்சி செய்யாத பொழுது இத்தியானம் எப்படிப்பட்டது என்பது எப்படி தெரியும்? ஒரு பாதையில் தினமும் மக்கள் செல்கின்றனர். அதிக மக்கள் செல்கின்றனர். ஆதலால் அது ஒரு பாதை என்பது தெளிவாக தெரிகிறது. மக்கள் செல்வதால் தான் அது பாதை ஆகிறது. மக்கள் அப்பாதையில் செல்வதை நிறுத்திவிட்டு வீட்டில் அமர்ந்து அப்பாதையை பற்றி விவாதம் நடத்தி கொண்டிருந்தால் எப்படி? இப்படிப்பட்ட பாதை, அப்படிப்பட்ட பாதை, மிகவும் நல்ல பாதை என்று மிக்க புகழ்ச்சி. முக்தி வரை கொண்டு செல்லும் பாதை, அப்படிப்பட்ட சிறந்த பாதை. இவ்வாறு புகழ்ந்து பேசுவதோடு சரி. ஆனால் அதில் யாரும் நடப்பதே இல்லையெனில் அப்பாதை என்னவாகும்? அப்பாதையில் முட்புதர்கள் முளைக்கும், மரங்கள் தோன்றும், காடாகி போகும். இப்பாதை எப்படிப்பட்டது என பார்க்க யாரேனும் முயன்றாலும் தெரிய வராது. அனைத்தும் காடாகி போய்விட்டதல்லவா? எவராவது முயன்றாலும் எங்காவது தேள், பாம்பு மற்றும் காட்டு மிருகங்களே வெளிப்படும். தைரியமே வராது. தர்ம பாதைக்கும் இதேதான் நிகழ்கிறது. மக்கள் இப்பாதையில் நடந்து கொண்டிருக்கும் வரை தெளிவாக தெரியும். மக்கள் செல்லும் வரை நன்றாக தெரியும். அவர்களுக்கு நன்மையும் கிடைக்கும். நடப்பதை தவிர்த்து வெறும் பேச்சு மட்டுமே இருந்தால் எந்த பயனும் இல்லை. தங்கள் நேரத்தையும் வீணடிக்கிறார்கள். இவ்வாறு பல முறையும் நிகழ்ந்து வந்துள்ளது. பல முறை தர்மத்தின் இக்கலை தோன்றி மக்களுக்கு நன்மை புரிந்திருக்கிறது. சில காலம் மக்கள் இப்பாதையில் செல்கின்றனர். சில நூற்றாண்டுகள் கழிகிறது. பிறகு பாதையை மறந்து செல்வதை நிறுத்தி விடுகின்றனர். பாதையே மறைந்து விடுகிறது. இவ்வாறு பல முறை நிகழ்ந்திருக்கிறது. பாதை மிகவும் பழமையானது. விபசனா மிகவும் பழமையானது. நம் இந்தியாவின் மிகவும் பழமையான நூல்கள் வேதங்கள். வேதங்களிலும் மிக பழமையானது ரிக்வேதம். பழமையான அக்காலத்தில் விபசனா இருந்திருக்கிறது என ரிக்வேதத்தில் குறிப்பொன்று உள்ளது. ரிக்வேதத்தின் ஒரு முனிவர் சொல்கிறார், யோ விஸ்வாபிவிபஷ்யதி புவன சஞ்ச பஷ்யதி சேன பார்ஷததி த்விஷஹ. விஸ்வ என்றால் புராதன மொழியில் உலகம். உலகத்தை லோகம் என்றார்கள். லோகம் என்றால் இந்த உடல். அனைத்து லோகங்களும் இந்த உடலினுள் அமைந்துள்ளது. யார் இவ்வுடலுக்கு முக்கியம் கொடுத்து இதை தியானிக்கிறார்களோ, அதாவது விபசனா பயிற்சி செய்கிறார்களோ, முறையாக எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கிறார்களோ, அவர்கள் துவேஷங்களை கடந்து விடுகிறார்கள். அவர்களிடம் வெறுப்பு சிறிதளவும் வருவதில்லை. அனைத்து வெறுப்புகளும் விலகி விடுகின்றன. விருப்பமே இல்லையெனில் வெறுப்பு எப்படி ஏற்படும்? உள்ளே முதலில் விருப்பம் ஏற்படுகிறது. இது வேண்டும், இது வேண்டும், மனம் விரும்பும் நிகழ்வுகள் நிகழ வேண்டும். அவ்வாறு நிகழவில்லையெனில் துவேஷம், அதாவது வெறுப்பு ஏற்படுகிறது. விருப்பம் இருக்குமெனில் வெறுப்பும் இருக்கும். ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் இவை. ஒரு பக்கம் விருப்பம், மறுபக்கம் வெறுப்பு. விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. விபசனாவிற்கு எவ்வளவு பெரிய பாராட்டு இது! ஆனால் பயிற்சி செய்யவும் செய்விக்கவும் மறந்துவிட்டனர். 25-26 நூற்றாண்டுகளுக்கு முன் ஒரு அரசகுமாரன் வீடு வாசலை துறந்து உண்மையை தேடி புறப்பட்டார். இவர் தாய், தந்தை, மனைவி அல்லது தனது
உறவினர்களுடன் ஏற்பட்ட சண்டையினால் வீட்டை விட்டு செல்லவில்லை. பெண்ணும் பொருளும் அழியக்கூடியதே என முகம் சுளித்து துறவியாகவில்லை. உண்மையை தேடி வீட்டை துறந்தார். இவ்வுலகம் முழுவதும் துன்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறது. நானும் துக்கத்தில் உழல்கிறேன். முடிவாக இதற்கொரு காரணம் இருக்க வேண்டும். காரணத்திற்கோர் தீர்வும் இருக்க வேண்டும். அதிலிருந்து விடுபட வழியொன்று இருக்க வேண்டும். உண்மை என்ன? இந்த இயற்கையின் உண்மை என்ன? இந்த எல்லா நிகழ்ச்சிகளும் ஏன் நடக்கின்றன? எவ்வாறு நடக்கின்றன? இவ்வுண்மையை அறிய பல்வேறு முறைகளை உபயோகித்து பார்த்தார். பலன் கிடைக்கவில்லை. இவ்வாறு தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கையில் அநேக முற்பிறவிகளில் செய்த பயிற்சியின் விளைவாக விபசனா உதித்து எழுந்தது. உதித்தெழுந்த விபசனாவின் துணை கொண்டு முன்னேறி முக்தி நிலையையும் அடைந்து விட்டார். முக்தி நிலை அடைந்தபின் என்ன கூறுகிறார்? புப்பே அனனுசுத்தேசு தம்மேசு சக்கும் உத்தபாதி. புப்பே அனனுசுத்தேசு, முன் எப்போதும் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படிப்பட்ட தர்மத்தில் இத்தகைய உண்மையில் எனது கண்கள் திறந்துவிட்டன. ஞான கண்கள் திறந்துவிட்டது. கேட்டதே இல்லை. எப்படி கேட்காமல் இருந்திருக்க முடியும்? அவரோ அரசகுமாரன், தந்தையோ ஒரு நாட்டின் ராஜா, நாட்டின் மிகச்சிறந்த பண்டிதர்களால் நன்கு பயில்விக்கப்பட்டவர், அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றிருந்தார், வேதமும் படித்திருந்தார். வேதத்தில் இந்த வேத மந்திரமும் வந்தது. அப்படியென்றால் ஏன் கேட்டதே இல்லை என குறிப்பிடுகிறார்? வந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதன் பொருளை மறந்துவிட்டனர். அதற்கு வேறு எவ்வாறு எல்லாமோ பொருள் செய்திருந்தனர். அந்த அர்த்தத்தில் விஷயம் வரவில்லை. எனவேதான் இது பற்றி கேட்டதே இல்லை என குறிப்பிடுகிறார். ஆனால் பயிற்சி செய்து பார்க்கும்போதுதான் சொல்பவர் எதை சொல்ல வந்தார் என்ற சரியான பொருள் தெரிய வருகிறது. எல்லா தர்ம நூல்களிலும் எந்த சமுதாயத்தை சார்ந்ததாக இருந்தாலும், எந்த பரம்பரையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, உண்மை நிச்சயம் இருக்கும். விபசனா அனைத்திலும் இருக்கும். ஆனால் விபசனாவை பயிற்சி செய்பவர்தான் இது விபசனாவை பற்றிய விஷயம் என அறிய முடியும். இவ்விஷயம் தர்மத்தை பற்றியது, இவ்விஷயம் இயற்கை நியதியை பற்றியது என அறிய இயலும். ஆனால் பயிற்சி இல்லாதவரோ மற்றவர்கள் என்ன பொருள் கொண்டனரோ அதையே படிப்பார். இப்படி என தேவையற்றதையே செய்து கொண்டிருப்பார். நான் என்னை பற்றி அறிவேன். மிகவும் கொள்கை பிடிப்புள்ள இந்து சனாதன குடும்பத்தில் பிறந்தேன். அனைவரும் செய்வதைப் போல் சிறு வயதிலிருந்தே கீதையை பயின்று வந்தேன். கீதையின் ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்தாலே ஒரு ஜென்ம பாவம் விலகிவிடும் என குழந்தை பருவம் முதல் சொல்லப்பட்டு வந்த காரணத்தாலேயே அது பாராயணம் செய்யப்பட்டு வந்தது. 18 அத்தியாயங்களையும் பாராயணம் செய்தால் எத்தனை பிறவிகளின் பாவம் தீருமோ? மிகவும் மலிவான வியாபாரம். அனைத்து பாவங்களும் போகுமென்றால் செய்தால் என்ன? சற்றே பக்தியும் என்னிடம் இருந்தது. இதை மூட பக்தி என்றும் குறிப்பிட முடியாது. அதை அறியவும் முயற்சித்தேன். ஆனால் நான் படித்த மொழிபெயர்ப்பில் விஷயங்கள் முழுமையாக புரிபடவில்லை. ஆனால் கீதை முழுவதும் நன்கு புரிவதாக ஒரு பிரமை. விபசனாவை பயிற்சி செய்த பின்தான் கீதையில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் சற்றே புரிய ஆரம்பித்தது. அனைவரும் பயிலும் கீதையின் ஒரு ஸ்லோகம். உத்க்ராமந்தங் ஸ்திதங் வாபி புஞ்சானங் வாகுணான்விதங் குணான்விதங் விமூடா நானுபஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷः. மூடனால் பார்க்க முடியாது, விபசனா செய்ய முடியாது. யாருடைய ஞானக்கண் திறந்திருக்கிறதோ அவர்தான் பார்க்க முடியும். விபசனா பயில இயலும். விபசனா பயிற்சி செய்தால் ஞானக்கண் திறக்கும். ஞானக்கண் திறந்தால் விபசனாவை மேலும் நன்றாக செய்வார். விபசனாவை மேலும் நன்றாக செய்தால் ஞானக்கண் மேலும் திறக்கும். ஒன்று மற்றொன்றுக்கு துணை புரியும். ஞானக்கண் திறந்ததும் எதை பார்த்தார்? உத்கிராமந்தம், மனதின் அதே 4 பகுதிகள் எழுந்து நின்றன. மனதின் ஒரு அங்கம் திறந்தது எனில் எழுந்து நின்றது என பொருள். ஏன் எழுந்து நின்றது?
காதின் வாயிலில் ஏதோ தட்டுகிறது, கண்களின் வாயிலில் தட்டுகிறது, மூக்கின் வாயிலில் தட்டுகிறது, வாயின் வாயிலில் தட்டுகிறது, உடம்பின் மற்றும் மனதின் வாயிலில் தட்டுகிறது. தட்டுகிறது என்றால் அதை சார்ந்த பொருள் அதனுடன் தொடர்பு கொண்டதை குறிக்கிறது. உடன் அந்த வாயில் எழுந்து நிற்கிறது. என்ன ஆயிற்று? இதற்குள் மனதின் மற்றொரு பகுதி எழுகிறது. அதை கவனித்து பார்க்கிறது. என்ன ஆயிற்று? இச்சப்தம் வந்தது எப்படி? இக்காட்சி தெரிந்தது எனில் எப்படி தெரிகிறது? இந்த சுவை வந்தது எனில் எப்படிப்பட்ட சுவை வந்தது? இப்போது அறிவதோடு மட்டுமில்லாமல் மதிப்பீடும் செய்கிறது. மதிப்பீடு செய்வதனால் நன்றாக இருப்பின் சுகமான உணர்ச்சி, நன்றாக இல்லையெனில் துன்பமான உணர்ச்சி தோன்றுகிறது. தற்போது கவனம் இல்லையெனில் இன்பமான உணர்ச்சி தோன்றினால் அதன் சுகத்தை அனுபவிக்கிறது. துன்பமான உணர்ச்சி எனில் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறது. இவ்வுணர்ச்சிகளையே அனுபவித்து உழல்கிறது. எனவே தான் கூறப்பட்டது, சுக உணர்ச்சியில் திளைத்தாலும் அல்லது துன்ப உணர்ச்சியில் திளைத்தாலும் திளைக்க திளைக்க கட்டுகள் கட்டப்படுகின்றன, முடிச்சுக்கள் போடப்படுகின்றன. முழு விபசனாவும் இதில் அடங்கி இருக்கிறதல்லவா? ஆனால் விபசனா பயிற்சி செய்யாமல் இதை ஒருவர் எப்படி அறிந்து கொள்வது? புரியாதல்லவா? இது பயிற்சி செய்யும் கலை. பயிற்சி செய்வதனால் ஞானம் பிறக்கிறது, அனுபவபூர்வமான ஞானம். அனைத்து சாஸ்திரங்களையும் புரிய வைக்கும். இல்லையெனில் பிரமையில் ஆழ்ந்து விஷயம் எதுவுமே புரியாமல் போய்விடும். ஒரு முகாமில் அதிக எண்ணிக்கையில் ஜைன முனிவர்களும் பெண் சாதுக்களும் பங்கேற்றனர். அதில் அதிக தேர்ச்சி பெற்ற முனிவர்களும் இருந்தனர். முகாமின் முடிவில் அவர்களில் ஒருவர் வந்து கூறுகிறார், நாங்கள் தினமும் பாராயணம் செய்கிறோம். நமது ஆகமத்திலும் பயிற்சியில் இந்த இடத்தில் விபசனாவை பற்றிய கூறப்பட்டுள்ளது. அவர் எனக்கு படித்து காட்டினார். ஆயத்த சக்கு, கண் திறந்து விட்டது, கண் கிடைத்து விட்டது. என்ன கண் கிடைத்து விட்டது? ஞான கண் கிடைத்து விட்டது. எப்படி கிடைத்தது? ஆயத்த சக்கு லோக விபசி. உடலை லோக என்று கூறுகின்றனர். இவ்வுடலில் விபசனா செய்ய ஆரம்பித்ததும் ஞான கண் திறந்து விட்டது. ஆயத்த சக்கு லோக விபசி. लोक विपस्सी लोकस्य अधोभागं जानयि, उद्धं भागं जानयि, तिर्यं भागं जानयि. இந்த லோகத்தின், அதாவது இவ்வுடம்பின் கீழ்பாகத்தையும் நன்றாக அறிந்துவிட்டேன், மேல்பாகத்தையும் நன்றாக அறிந்துவிட்டேன், அக்கம் பக்கமாக எல்லா பகுதியையும் அறிந்துவிட்டேன். என்ன அறியப்பட்டது? எதை பார்க்கிறார்? விபசனா செய்கிறார் அல்லவா? விபசனா செய்து கொண்டே என்ன பார்க்கிறார்? உள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அணு பரம அணுக்களாக மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. மாறிக்கொண்டே இருக்கின்றன. இதுவே தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதில் என் மனம் சலனப்படுகிறது. எப்படி சலனப்படுகிறது? இதிலிருந்து எப்படி வெளிவருவது? எங்கே குழம்பி விட்டோம்? விழிப்பு வரும்போது சொல்கிறார், சந்திம் விதித்தா. இணைப்பை பார்க்கிறார். விபசனா செய்யாதவரை இது தெரியாது. சந்தி, அதாவது இணைப்பை எப்படி அறிவார்? இணைப்பு என்பது என்ன? மனதின் ஓட்டத்தில் விருப்பத்தின் இணைப்பு எங்கே நிகழ்கிறது? மனதின் ஓட்டத்தில் வெறுப்பின் இணைப்பு எங்கே நிகழ்கிறது? சலனமற்று தூய்மையாக ஓடும் இம்மனதின் பிரவாகத்தில் நாம் விருப்பை இணைத்து விட்டோம். சலனமற்ற தூய்மையான இம்மன ஓட்டத்தில் நாம் வெறுப்பை இணைத்து விட்டோம். இதுவே சந்தி, இணைப்பு. இதை உணர்ச்சிகள் மூலம் அறிகிறார். உணர்ச்சிகள் இன்பமயமாயின் விருப்பத்தை இணைக்கிறார். உணர்ச்சிகள் துன்பமயமாயின் வெறுப்பை இணைக்கிறார். இவ்வாறாக இணைப்பை பார்க்கிறார். மீண்டும் கவனம் வருகிறது. விபசனா அல்லவா? இதே வேலையை தொடர்ந்து செய்கிறார். இது அழியக்கூடியது, இது சாகக்கூடியது. எதை இன்பம் என அறிகிறேனோ அதுவும் அழிவுக்கு உட்பட்டதே, முடிவுக்கு வருவது. எதை துன்பமயமாக கருதுகிறேனோ அதுவும் அழிவுக்கு உட்பட்டதே. இவ்வனைத்து உணர்ச்சிகளும் நிலையற்றதே. இது புரிந்தவுடன் விபசனா மீண்டும் தொடர்கிறது. வீரனாக ஆகிவிட்டார். தமது அனைத்து கட்டுக்களையும் அவிழ்த்து விட்டார். தனது அனைத்து கட்டுக்களை அவிழ்த்து கொண்டவன் வீரன், மகாவீரனாகிறான். நமது கட்டுக்களை அவிழ்க்க வேண்டுமல்லவா? முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டு கொண்டே போகிறோம். எப்பொழுதாவது விருப்பின் முடிச்சு,
எப்பொழுதாவது வெறுப்பின் முடிச்சு இவ்வாறு முடிச்சுக்களை போட்டு கொண்டிருந்தால் முடிச்சுக்கள் எப்படி அவிழும்? முடிச்சுக்கள் அவிழ இவ்வனைத்து வேலைகளும் செய்ய வேண்டும். நமது இயல்பு மாறி முடிச்சு போடும் இயல்பு நீங்கிவிடும். விபசனா பயிற்சி செய்யாமல் பாராயணம் செய்தால் பாவம். இதை எப்படி புரிந்து கொள்வது? விபசனா செய்ததால் இது இப்படி என புரிந்தது என்று ஜைன முனிவரும் இதைத்தான் கூறினார். இல்லையெனில் எப்படி புரிய வரும்? ஒரு முகாம் கிறிஸ்தவ பாதிரியார்களுக்காக நடத்தப்பட்டது. இம்முகாமில் பாரதத்தின் தலைசிறந்த பாதிரியார்கள் அஸ்ஸாம் முதல் கேரளா வரை உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் வந்து கலந்து கொண்டனர். கன்னியாஸ்திரிகளும் கலந்து கொண்டனர். முகாமின் முடிவில் அவர்களில் தலையாய பாதிரியார் கூறுகிறார், பைபிளில் முழுக்க முழுக்க விபசனாவே நிறைந்து கிடக்கிறது. அனுபவத்தின் அடிப்படையில் இப்பயிற்சியின் அனுபவ அடிப்படையில் தெரிகிறது. மேலும் 10வது நாள் கற்பிக்கப்படும் தியான முறையான மங்கள் மைத்ரி சத்பாவனா தியான முறையோ பைபிள் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. ஆனால் நாங்கள் விபசனாவின் கோணத்தில் இதுவரை பார்க்கவில்லை என்கிறார். இவ்வாறு எந்த தர்ம நூல்களை எடுத்து பார்த்தாலும் உண்மை ஒன்றே. மேலோட்டமாக பார்க்கையில் தனித்தனியே காணப்பட்டாலும் உள்ளே இருக்கும் சாரம் ஒன்றேதான். ஒரு முகாம் கட்ச் பகுதியில் ஒரு கிராமத்தில் நடந்தது. அது ஒரு மசூதியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. மிகவும் மகிழ்ச்சி தந்த விஷயம் இன்றைய நகரங்களின் நோய். இந்து முஸ்லிம் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வது. கிராமங்களில் இதுவரை இந்நோய் பரவவில்லை. நான் அங்கு போனதில் மிகவும் மகிழ்ச்சியுற்றேன். பர்மாவிலிருந்து நான் இங்கு வந்த சில நாட்களிலேயே கட்ச் பகுதிக்கு நான் வந்திருந்தேன். இதில் மக்கள் மிகுந்த நட்புடன் ஒருவருக்கொருவர் கலந்து பழகுவதை பார்த்தேன். இதில் முஸ்லிம் சகோதரர்களும் பங்கு பெற்றனர். அவர்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் இப்பயிற்சியில் கெட்டதென எதுவும் இல்லையென கூறி தங்களது மசூதியில் முகாம் ஒன்று நடத்த அழைப்பும் விடுத்தனர். இவ்வாறு ஒன்றல்ல 2 முகாம்கள் நடந்தன. அநேக மக்கள் பங்கேற்றனர். சில முஸ்லிம் சகோதரர்களும் வந்தனர். அவர்களில் மிகவும் படித்த குரானை நன்கு அறிந்த 2 மௌலானாக்களும் இருந்தனர். முகாம் முடிந்தவுடன் குரானின் 2 ஸ்லோகங்களை படித்து காட்டி, இதற்கு முன் இதன் பொருள் எங்களுக்கு புரிந்ததில்லை, விபசனா பயிற்சிக்கு பின் இதன் பொருள் புரிய வந்துள்ளது என கூறினார்கள். இந்த அரபி வார்த்தைகளை சற்றே பார்ப்போம். விபசனாவே முழுதாக நிறைந்து கிடப்பதை காண்பீர்கள். மன் அரஃப் நஃப்ஸஹு மன் அரஃப் நஃப்ஸஹு. உடல் முழுவதையும் மூச்சின் துணை கொண்டு எவன் ஒருவன் பார்த்து விடுகிறானோ, மிகவும் நன்றாக பார்த்து விடுகிறானோ, ரஃப் ரப்பஹு, அவன் ரப்பை பார்த்து விடுகிறான், பரமாத்மாவை பார்த்து விடுகிறான், அல்லாவை பார்த்து விடுகிறான். இன்று வரை உடலை பார்த்தால் அல்லாவை பார்க்கலாம் என்பது புரியாமல் இருந்தது. இப்போது உடலில் புகுந்து பார்த்தபின் இது புரிகிறது. இதையே பஞ்சாபைச் சேர்ந்த ஒரு முஸ்லிம் சாது கூறுகிறார். சாதுதான். இதில் முஸ்லிம் என்ன, இந்து என்ன, சீக்கியர் என்ன? எவர் ஒருவர் தனது மனதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ, அமைதிப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் சாது. உலக நடைமுறையில் அவரை முஸ்லிம், ஹிந்து, சீக்கிய, ஜைனர் என அழைத்தாலும் அவர் சாது என்பதே உண்மை. பஞ்சாபைச் சேர்ந்த இந்த சாது கூறுகிறார், कि हाशम तिणहा रब पछाता ओ जिणहा अपना आप पछाता हाशम तिणहा रब पछाता. அவர் கடவுளை அறிந்து கொண்டார், பரமாத்மாவை அறிந்து கொண்டார். யார் அறிந்து கொண்டது? எவர் ஒருவர் தன்னைத்தானே அறிந்து கொண்டாரோ அவர்தான் தன்னை பற்றிய உண்மையை அறியாமல் அதை அறிய விரும்பினால் தெரியாத இவ்விஷயம் பற்றி கற்பனைத்தானே செய்வார். தன்னைத்தானே அறிந்து கொண்டால் அப்போது அதை அறியலாம், அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடலாம். आपो जाने आपो आप रोग न व्यापे तीनों ताप. आपो जाने आपो आप.
உன்னை நீயே அறிவாய். முக்கியமான விஷயம், உன்னை நீயே அறிவாய். எந்த ஜென்ம வியாதியும் இருக்காது, எந்த ஜென்ம தொடரும் இருக்காது, அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும். இது மகான்களின் வாக்கு. அவர்களும் இதே வேலையைத்தான் செய்தார்கள். வேலை செய்யவில்லையாயின் பிரமைதான் ஏற்படும். இயற்கையின் நியதி பற்றி 1000 விஷயங்கள் பேசலாம். ஆனால் இந்த இயற்கையின் விதிகளை நாம் அனுபவம் மூலம் அறியாத வரைக்கும் புரிந்து கொள்ள இயலாது. நூல்கள் மூலம் புரிந்து கொள்ள முடியாது. இப்பேருரைகள் மூலம் புரிந்து கொள்ள முடியாது. அனுபவம் மூலம் அறிய ஆரம்பித்தால் நன்கு புரிய ஆரம்பிக்கும், நன்கு புரிய ஆரம்பிக்கும். நமது நாட்டின் ஒரு மகான் சத்குரு இதையே பின்வருமாறு கூறுகிறார். बाहर भीतर एको जानो, बाहर भीतर एको सच है, यह गुरु ज्ञान बताई रे, जन नानक बिन आपा चीने, कटे न भ्रम की काई रे. இயற்கையின் நியதி, அதாவது தர்மம் எவ்வாறு வெளியே இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அவ்வாறே உள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குரு இவ்விஷயத்தை நமக்கு தந்தாலும் உடன் இதை அறியும்படி சொல்கிறார். ஏற்றுக்கொள்வதால் மட்டும் எதுவும் கிடைப்பதில்லை. மகான்களின் அறிவுரைகளை கேட்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். மிகவும் சரியாக சொன்னார், மிகவும் நன்றாக சொன்னார். ஆனால் நமக்கு அனுபவம் எங்கே ஏற்பட்டிருக்கிறது? அறிந்தால்தானே அனுபவம் நிகழும். இதைத்தான் சொல்கிறார். ஜனி நானக்கு அறிந்து கொண்டார். இப்போது தான் அறிந்த விஷயத்தை இவ்வாறு சொல்கிறார். தன்னை முழுமையாக அறியாதவரை பிரமையிலே ஆழ்ந்து இருப்போம். பழத்தின் மேல்தோல் போலவே இருந்து விடுவோம். பழத்தின் ரசம், சாரம் கிடைக்காது. மற்றும் ஒரு மகான் சொல்கிறார். நம் நாட்டில் நரசி மேத்தா எனும் பூரண வைஷ்ணவ பக்தர், நரசிம்ம உபாசகர், மிகவும் பிரசித்தி பெற்றவர். அவர் கூறுகிறார், शरीर सोधे बिना वो सार नहीं सापड़े, शरीर सोधे बिना सार नहीं सापड़े. உடலின் உள்ளே தேடாமல் உண்மையை கண்டு அறியாத வரைக்கும் சாரம் கிடைக்காது. மேற்புறமாக உள்ள தோள்களே கிடைத்து இருந்து விடுவீர்கள். பாவம். அவர் அநேக விதமான முயற்சிகளை செய்து பார்த்து பின் கூறுகிறார், இவ்வனைத்தும் நூல்களில் கண்ட விஷயம். உள்நோக்கி பார்த்து தானே உணராத வரைக்கும் உண்மை கிடைக்காது, சாரம் கிடைக்காது. இதனால் தான் அம்மகான் சொல்கிறார், कि मैं कहता आँखों की देखी, वो तू कहता कागज की लेखी. मैं कहता आँखों की देखी, तू कहता कागज की लेखी. मैं कहता सुलझावन वाली, ओ तू क्यों रहा उलझाई रे, तू क्यों रहा उलझाई रे. அவர் அனுபவங்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் போது நீ நூல்களில் உள்ளவற்றை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறாய். சாஸ்திரங்கள் இவ்வாறு சொல்கிறது, நூல்கள் இவ்வாறு கூறுகின்றன என. நீயோ அனுபவம் மூலம் அறியவில்லை அல்லவா? நான் அனுபவ விஷயங்களை கூறுகிறேன், அதாவது சிக்கலை நீக்கும் விஷயத்தை கூறுகிறேன். நீயும் அனுபவித்து அறிந்தால் முற்றிலுமாக சிக்கலிலிருந்து விடுபடுவாய். பிரமை மயக்கம் முழுவதுமாக நீங்கிவிடும். இல்லையெனில் மேல் ஓட்டிலேயே இருந்து விடுவாய். எனவே தான் அனுபவம் அவசியம் என கூறுகிறார். அனுபவம் எந்த இடத்தில்? இம்மூன்றரை கையளவுள்ள உடலிற்கு உள்ளே. तीन हाथ एक अड़धाई, ऐसा अंबर चिनो मेरे भाई, देखो मेरे भाई. 3 கையளவு மற்றும் 1 அரை கையளவு, அதாவது 3½ கையளவு உள்ள இவ்வுடம்பின் உள்ளே என்ன வெற்றிடம் இருக்கிறதோ, என்ன ஆகாசம் இருக்கிறதோ அதை தேடு, அதை அறிந்திடு. வெளியே வெளியே 1000 தான் விஷயத்தை, உண்மையை இங்கும் அங்கும் தேடி அலைவதனால் எந்த வித்தியாசமும் ஏற்பட போவதில்லை. எனவே தான் தனக்கு உள்ளே பார் என்று அனுபவ விஷயத்தை பற்றிய மகான் கூறுகிறார். விபசனா இந்தியாவில் பகவான் புத்தருக்கு பின் 500 ஆண்டுகள் இருந்து பின் மறைந்துவிட்டது. ஆயினும் இந்நாட்டில் மகான்கள் தோன்றினர்.
அநேக பிறவியில் இதை பயிற்சி செய்து வந்ததால் அவர்களின் உள்ளே இது உதித்து எழுந்தது. எனவே இவர்கள் கூறியுள்ளவற்றை படித்து பார்த்தால் விபசனாவே முழுமையாக வியாபித்து இருக்கிறது. மகான் கபீர் சொல்கிறார், घूंघट के पट खोल रे तुझे पिया मिलेंगे. உண்மையை காண விடாது மறைத்துள்ள திரையை ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான திரைகளை விலக்கிக் கொண்டே செல். அவ்வாறு விலக்கிக் கொண்டே சென்றால் உனக்கு பிரியமானது கிடைத்துவிடும். அதை பரமேஸ்வர் என்றோ ஈஸ்வரன் என்றோ பரமாத்மா என்றோ கடவுள் என்றோ அல்லாஹ் என்றோ பரம சத்தியம் என்றோ நிர்வாணம் என்றோ மோட்சம் என்றோ எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அது அழிவற்றது, நித்தியமானது, சாஸ்வதமானது, நிலையானது. அதன் அனுபவம் ஏற்பட வேண்டுமல்லவா? அதனை அனுபவத்தில் உணர வேண்டுமல்லவா? அதை பற்றி வீணே பேசி பேசி சண்டையிட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பாருங்கள், நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் நம்புவதே இல்லை. ஒப்புக்கொள்வது என்பது வெகு தொலைவில் இருப்பதாகின்றது. எப்போது நாமாக அறிகிறோமோ அப்போதுதான் நமக்கு நன்மை கிடைக்கும். இவ்வாறு அறிந்தறிந்து திரைகளை விலக்கி விலக்கி பரம சத்தியத்தை தரிசித்த இவர் என்ன கூறுகிறார்? ठाकुर मिल गया ओ तिलियोले, मन मगन भया अब क्या बोले. ओ ठाकुर मिल गया, साईं मिल गया तिलियोले. இப்பயிற்சியில் முன்னேற முன்னேற ஒரு நிலை வரும். அப்போது மிகச்சிறிய எல்லளவு இடம் மட்டுமே இருக்கும். எப்போது இந்த எல்லளவு இடமும் உடைபடுமோ அப்போது அதற்கு அப்பால் உள்ள நித்தியமான சாஸ்வதமான நிலையான பரமசத்தியம் வெளிப்படும். பயிற்சி செய்த இம்மனிதர் கூறுவது, மிக குறுகிய எல்லளவு அனுபவம் எனக்கு கிடைத்துவிட்டது. இதற்கு பின்னால் உள்ள உண்மையும் கிடைத்துவிட்டது. இப்பொழுது இதை எப்படி புரிய வைப்பது? எந்த நிலை நமது புலன்களால் அறிய முடியாததோ, புலன்களுக்கு அப்பாற்பட்டதோ, அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையின் அனுபவம் ஏற்பட்டுள்ளது. இப்போது புல எல்லைக்குள் வந்து எப்படி புரிய வைப்பது? மக்களும் இதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? நாமும் எப்படி தெரிந்து கொள்வது? எனவே தான் பாபம் மௌனமாகிவிட்டார். எல்லுக்கு பின்னால் இறைவன் புலப்பட்டு விட்டான். மனம் மௌனமாகிவிட்டது. இப்பொழுது என்ன பேசுவது என்று குறிப்பிடுகிறார். இந்த தலைவன் எப்படி கிடைத்தார்? யாரை தலைவன் என்கிறோம்? மீண்டும் மீண்டும் கபீரும் சரி, மற்ற மகான்களும் சரி, எப்போதாவது அல்லாஹ் என்றும் ராம் என்றும் ஹரி என்றும் கூறுகிறார்கள். மக்கள் புரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் இச்சொற்களை உபயோகித்தனர். இல்லையெனில் மக்கள் எப்படி புரிந்து கொள்வார்? யாரோ ஒருவர் கேட்டார், நீங்கள் அடிக்கடி கூறும் இந்த ஹரி, இந்த ராம், இது என்ன? புன்முறுவலுடன் அவர் பதில் உரைத்தார், तो कहे कबीर हरि ऐसा रे, जहाँ जैसा तहाँ तैसा रे, जब जैसा तब तैसा रे. நான் இதை ஹரி என்கிறேன், நான் இதை பரமாத்மா என்கிறேன். எந்த சமயம் எப்படி உள்ளதோ அப்படி. இந்த 3.5 கையளவு உடலில் தேடி எடுத்த உண்மை எப்போது எப்படி வெளிப்படுகிறதோ அதுவே உண்மை, சத்தியம். எந்த உண்மை வெளிப்படுகிறதோ அதுவே சத்தியம். இவ்வாறு முன்னேறி முன்னேறி பரம சத்தியம் வரை அடைந்து விடுவோம். உண்மையின் துணை கொண்டு செல்ல வேண்டும். மகான்கள் இதைத்தான் செய்தனர். பொய்யை அருகிலேயே வர விடுவதில்லை. இப்பொழுது பாரதத்தின் மாபெரும் துறவி மகாபுருஷர் அங்கே எப்படி சென்றடைவது என்பதற்கான வழியை கூறுகிறார். किम सचियारा होविये, किम कूड़े तुट्टे पाल. अरे हुकुम रजाई चलना, ओ नानक लिखिया नाल. கிம் சச்சியாரா ஹோவியே. பாரதத்தின் இந்த மாபெரும் துறவி பாரத மொழிக்கு ஒரு புதிய சொல்லை தந்திருக்கிறார். துன்புறுவோன் எனும் சொல் நமது மொழியில் புழக்கத்தில் இருந்தது. யாருக்கு மகிழ்ச்சி இல்லையோ அவர் துன்புறுபவர்.
இன்புறுவோன் எனும் சொல்லும் வழக்கத்தில் இருந்தது. துக்கம் இல்லாதவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எனவே தான் இந்த ஞானி கூறுகிறார், சச்சியாரா, எவரிடம் பொய்யின் சுவடு கூட இல்லையோ அவர்தான் சத்தியவான். பொய் பேசாமையெனும் வாய்மொழி உண்மை நம்மிடம் இருக்கவே செய்கிறது. ஆனால் பயிற்சி செய்வதில் உள்ளே உள்ள உண்மையை பார்க்கும் வேளையில் ஒவ்வொரு அடியையும் சத்தியத்தின் துணையோடுதான் எடுக்க வேண்டும். ஆரம்பத்திலும் முடிவிலும் இடையிலும் உண்மை. எது நமக்கு அனுபவத்தில் தெரிய வருகிறதோ அதுவே நமக்கு உண்மை. மற்றொருவர் அனுபவிப்பது அவருக்குத்தான் உண்மை. யாரோ பகவான் புத்தருக்கு உயர்ந்த சத்தியத்தின் அனுபவம் ஏற்பட்டது எனில் அது பகவான் புத்தரின் அனுபவம், நமக்கல்ல. எப்போது நமக்கு அனுபவம் ஆகிறதோ அப்போதுதான் அது நமக்கு உண்மை. எனவே சத்தியவான் என்பதின் பொருள் ஒருவருக்கு அனுபவமாகும் உண்மையின் துணையோடு நடப்பது என்பதே. அடுத்தடுத்த கணம் என்னென்ன அனுபவம் ஏற்படுகிறது என கவனித்து சென்றால் அதுதான் கிம் சச்சியாரா போவியே. கிம் கூடே துட்டே பால். பொய்யை அல்லது கற்பனையை அருகில் நெருங்க விடாதீர்கள். படித்தவையோ கேட்டவையோ பயன் தராது. உண்மையின் துணையோடு சென்றால் என்ன கிடைக்கும்? ஹுகுமு ரஜாயி சல்லனா, இயற்கையின் கட்டளை கிடைக்கும். இயற்கையின் ஆணை என்ன? அல்லது பரமாத்மாவின் கடவுளின் கட்டளை அல்லது விருப்பம் யாது? மனதில் அழுக்கை தோற்றுவித்தவுடன் தண்டனை கிடைக்கிறது. அழுக்கை நீக்கிய அக்கணமே சுகம் கிடைக்கிறது. இதுவே இயற்கையின் நியதி அல்லது ஆணை. எனவே இந்த நியதியை அனுசரித்து நடக்க வேண்டும். இந்த விஷயம் புத்தகங்களிலோ சொற்பொழிவுகளிலோ கிடைக்காது. இது நமக்குள்ளாக நம்முடன் எழுதப்பட்டிருக்கிறது. உள்நோக்கி பார்த்தால் எல்லாம் புலப்படத் தொடங்கும். பயம், கோபம், ஆணவம் முதலான அசுத்தங்களை தோற்றுவித்த அக்கணமே மன அமைதியை இழக்கிறோம். தண்டனை கிடைத்து விடுகிறது அல்லவா? அசுத்தத்தை தோற்றுவிக்காவிட்டால் அல்லது தோன்றியதை நீக்கிவிட்டால் உடனே வெகுமதி கிடைக்கிறது. ஆம், மிகுந்த சுகமும் சாந்தியும் கிடைக்கிறது. நீங்கள் இயற்கை என்றோ அல்லது கடவுள் என்றோ கூறினாலும் அதன் நியதி இதுதான். எனவே தர்மம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, மிகவும் உயர்ந்தது. இந்து தர்மமோ பௌத்த தர்மமோ ஜைன தர்மமோ கிறிஸ்தவ சீக்கிய பாரசீக தர்மமோ அல்ல. தர்மம் தர்மம்தான், எல்லோருக்கும் பொதுவானது, மிகவும் உயர்ந்தது, எல்லா நாட்டவர்க்கும் உரியது, எக்காலத்துக்கும் பொருந்துவது, சனாதனமானது, நிலையானது. இதைத்தான் பகவான் கூறுகிறார். ஏச தம்மோ சனந்தனோ, ஏச தம்மோ சனந்தனோ. சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றால் என்ன? இன்றோ சொல்லின் பொருளை மக்கள் மறந்துவிட்டனர், தவறாக எடுத்துக்கொண்டுள்ளனர். புராணங்களில் கூறப்பட்டுள்ள நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்பவர்தான் சனாதன தர்மவான். வேதங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை ஒப்புக்கொள்பவரே ஆரிய சமாஜத்தார். ஆனால் இந்த விஷயங்களோடு சனாதனம் என்னும் சொல்லுக்கு அறவே சம்பந்தமில்லை. சனாதனம் என்றால் எப்பொழுதும் மாறாது ஒரே மாதிரியாக நிலைத்து இருப்பது. இன்றைக்கு 1000 லட்சம் வருடங்களுக்கு முன்பும் தன் மனதில் மாசை தோற்றுவித்தவன் அந்த அளவிற்கு கவலை அடையவே செய்தான். இன்றைக்கும் ஒருவன் எவ்வளவு அழுக்குகளால் மனதை அசுத்தமடைய செய்கிறானோ அந்த அளவிற்கு அவன் கவலையை அடையவே செய்கிறான். 1000 லட்சம் வருடங்களுக்கு பின்னும் மனதில் எந்த அளவிற்கு அசுத்தத்தை தோற்றுவிக்கிறானோ அந்த அளவிற்கு கவலைப்படுவான். இது இயற்கையின் நியதி, நிரந்தரமான விதி, சனாதன தர்மம், எப்போதும் இருக்கக்கூடிய தர்மம். தனது மனதை ஒருவன் தூய்மையாக்கிக் கொள்வதால் மகான் ஆகலாம். 1000 லட்சம் வருடங்களுக்கு முன்னே செய்தவரும் மகானானார், அமைதி நிரம்ப பெற்றார், மிகுந்த சுகமடைந்தார். இன்று செய்தாலும் மகானாவார், அமைதி பெறுவார், தூய்மை அடைந்து விடுவார். 1000 லட்சம் வருடங்களுக்கு பின்னும் இதே விளைவுதான் ஏற்படும். எனவே தான் இதை சனாதன நிலையான தர்மம் என்றனர். தர்மத்தை மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மேற்போக்கான சண்டைகள் எதை பற்றி ஏற்படுகின்றன? மேற்புற தோலை பற்றி சண்டை. இந்த மேற்புறமான தோல் என்னுடையது இப்படி, உன்னுடையது அப்படி. இந்த மத நம்பிக்கைகள் என்னுடைய நம்பிக்கைகள் இப்படி, உன்னுடைய நம்பிக்கைகள் அப்படி என சண்டையிடுகிறோம். இதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? உள்ளே உள்ள சாரம் ஒன்றல்லவா? விபசனா செய்ய ஆரம்பித்தால் இது நன்றாக புரியும்.
ஒருவர் தன்னை இந்து என்றும் பௌத்தன் என்றும் ஜைனர், கிறிஸ்தவர், முஸ்லிம் அல்லது எப்பெயராலும் அழைத்து கொள்ளட்டும். பிராமணன், சூத்திரன், இந்தியன், அமெரிக்கன் என்று எப்படி வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளட்டும். மனதில் அசுத்தத்தை உருவாக்கினால் தண்டனை கிடைத்தே தீரும். ஒருவன் தன்னுள்ளே அசுத்தத்தை உருவாக்கி அதே சமயம் மகிழ்ச்சி நிறைந்தவனாகவும் இருப்பது என்பது முடியவே முடியாது. அவ்வாறே ஒருவன் தனது மனதை தூய்மைப்படுத்திய பின்னரும் கவலையோடு இருப்பது என்பதும் நடக்க முடியாத ஒன்று. அவனிடம் சுகம் தோன்றும், அமைதி ஏற்படும். இது இயற்கையின் முடிவான நியதி. இதையே நம் நாட்டில் தர்மம் என்றழைத்தனர். ஒவ்வொரு மகாபுருஷரும் தர்மத்தை கற்பிக்கவே வருகின்றார். பௌத்த தர்மத்தையோ ஜைன தர்மத்தையோ சீக்கிய தர்மத்தையோ கற்பிக்க அல்ல, தர்மத்தையே கற்பிக்கிறார். தம் சம்ஸ்தாபனார்த்தாய, அதாவது எப்படி மக்கள் தர்மத்தை அறிந்து அதை பின்பற்றி சுகம் பெற முடியும். இது அனைவருக்கும் பொதுவான தர்மம். இங்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பயிற்சியை இதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாந்து விடக்கூடாது. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளே பார்த்து கொண்டே மீண்டும் மீண்டும் அனுபவித்து அறிய வேண்டும். ஒரு புறம் இம்மனத்தின் 4 பகுதிகள். அறியும் பகுதி அறிகிறது, புரிந்து கொள்ளும் பகுதி புரிந்து கொள்கிறது, உணர்ச்சிகளாக மாறும் பகுதி உணர்ச்சிகளாக மாறுகிறது. ஏற்படும் உணர்ச்சிகள் சுகமாகவோ துன்பமாகவோ இருப்பதற்கு ஏற்றவாறு எதிர்வினை செய்யும் பகுதி எதிர்வினை செய்கிறது. இந்த 4 பகுதிகளும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கவனத்தில் வருமேயானால் இந்த எதிர்வினை புரியும் பகுதி பலம் இழந்து கொண்டே போகும், அறியும் பகுதி பலம் பெற்று கொண்டே போகும். இன்றோ பாவம், அறியும் பகுதி மிகவும் பலமிழந்தும் எதிர்வினை புரியும் பகுதி பலம் பெற்றும் நம் தலை மீது உட்கார்ந்திருக்கிறது. எப்போது பார்த்தாலும் குருட்டுத்தனமாக விருப்பு மற்றும் வெறுப்புடன் எதிர்வினை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. மனதை மேலும் மேலும் அசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. முடிச்சு மேல் முடிச்சுக்களை போட்டு கொண்டே இருக்கிறது. இவற்றை அறிய வேண்டும். மேலும் முன்னேற முன்னேற அனுபவம் ஏற்பட ஏற்பட இந்த உடலை பற்றியும் உடற்பிரபஞ்சத்தை பற்றியும் நன்கு புரிய ஆரம்பிக்கும். 4 மகாபூதங்கள் பற்றி கூறினேன். மிக நுண்ணிய இவ்வணு துகள்கள் என்பது என்ன? 4 மகாபூதங்கள் ஒன்று சேர்ந்துவிட்டன. நிலம், நெருப்பு, நீர், காற்று மற்றும் இவற்றின் பண்பு, இயல்பு, தர்மம். ஒவ்வொரு பரமாணுவிலும் இந்த 8 விஷயங்கள் இணைந்துள்ளன. இந்த உடல் பரமாணுக்களின் குவியலே அன்றி வேறு எதுவும் அல்ல. இவ்வாறே பரமாணுக்களின் கூட்டமே அனைத்து உலகிலும் நிரம்பியுள்ளன. எனவேதான் உள்ளும் வெளியும் ஒன்றேதான். இதை அறிக. ஒன்றேதான். வெளியேயும் இதே விஷயம்தான். ஐஸ்கட்டி ஒன்று உள்ளது. நிலத்தைப் போல் கெட்டியாக உள்ளது. சற்றே சூடுபடுத்தினால் நீராக மாறிவிடுகிறது. மேலும் சூடேற்றினால் நீராவியாகி மேல் நோக்கி செல்கிறது. மீண்டும் குளிர்வித்தால் நீராகி விடுகிறது. இவ்வாறு 4 நிலைகளும் இதில் அடங்கி இருக்கின்றன அல்லவா? இவ்வாறே இயற்கையின் எல்லா இடங்களிலும் இந்4 விஷயங்களும் இடம்பெற்றுள்ளன. நிலம், நீர், காற்று, அக்னி. ஆகாயத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. ஏனெனில் இந்த ஆகாயம் நம்முள்ளே அழுக்குகளை உருவாக்குவதிலோ அல்லது அழுக்குகளை வெளியேற்றுவதிலோ எந்த பங்கும் வகிப்பதில்லை. இந்த 4 பூதங்களின் காரணமாகவே அறியாமையில் இருக்கும்போது அழுக்குகளை உருவாக்கவும், அறியும்போது அழுக்குகள் உருவாவதை தடுக்கவும் செய்கிறோம். எப்படி? ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் இந்த சமயத்தில் ஒவ்வொரு அணுத்துகளையும் தனித்தனியாக உணர இயலாது. ஆனால் அணு துகள்களின் குவியல்கள் கூட்டம் கூட்டமாக தோன்றுவதை உணரலாம். இவற்றில் இந்4 தாதுக்களும் நிறைந்துள்ளன. ஆனால் அவற்றில் ஏதோ ஒரு தாது பிரதானமாகி தோன்றுகிறது. ஒரு சமயம் தோன்றியுள்ள அணுக்குவியல்களில் நிலத்தின் ஆதிக்கமும், மற்றொரு சமயம் அக்னியின் ஆதிக்கமும், வேறொரு சமயம் வாயுவின் ஆதிக்கமும் நிலவலாம். அப்போது நமக்கு அதன் இயல்பு அனுபவமாகும். என்ன இயல்பு? நில பூமி தாதுவின் இயல்பு என்ன? கெட்டிமைத்தன்மை. கனமானதாகவோ அல்லது லேசாகவோ இருப்பது இதன் இயல்பு. எனவே தியானம் செய்யும்போது எப்பொழுதாவது கனமாகவோ அல்லது லேசானதாகவோ உணர்ந்தால் இப்போது அனுபவமாகும் அணுத்திரளின் கூட்டம் வெளிப்படுத்தும் தன்மை பூமி தாதுவினுடையது. அதுவே பிரதானமாக விளங்குகிறது என அறிந்து கொள்ளுங்கள். இவ்வாறே
அக்னி தாதுவின் அணுக்குவியல்கள் உணர்ச்சி மூலம் வெளிப்படும் போது சூடாகவோ அல்லது குளிர்ச்சியாகவோ உணர்வாகும். எனவே கனமாக அல்லது லேசாக தோன்றும் அனைத்து பகுதிகளும் பூமி தாதுவின் இடமாகும். இவ்வாறு வெப்பநிலை சம்பந்தப்பட்ட சூடாக அல்லது குளிர்ச்சியாக உணரப்படும் அனைத்து பகுதிகளும் அக்னி தாதுவின் இடமாகும். வாயு பகுதியோ அசைவது போன்ற உணர்வு, அதிர்வு, துடிப்பு, அலைகள் போன்ற உணர்வு, நடுக்கம் போன்ற, ஓடுவது போன்ற அனைத்து உணர்ச்சிகளுமே வாயு தாதுவின் இயல்பே. நீர் தாது என்பது நீரில் ஈரப்பதம் இருப்பதால் இணைக்கும் வேலை. நமது உடல் முழுவதும் இணைத்து கட்டுண்டது போல் தெரிவது. அணுக்கள் அனைத்தும் தனியாக இல்லாது ஒன்றாக கட்டுண்டது போல் தெரிவதுதான் நீர் தாதுவின் இயல்பு. எனவே இந்நான்கு தாதுக்களும் தங்களது இயல்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக வித்தியாசமான பல்வேறு உணர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. இந்நான்கை தவிர ஐந்தாவதாக எந்த உணர்ச்சியும் நமக்கு தோன்றுவதில்லை. ஐந்தாவது விதமான எதுவும் ஏற்படாது. இந்நான்கு சம்பந்தப்பட்டவைகளே நமக்கு ஏற்படும். இவைகளை கடந்து சென்றாலே ஐந்தாவது நிலை, அதாவது முக்தியின் அனுபவம் தோன்றும். எனவே இப்போது அது பற்றி பேச வேண்டியதில்லை. எனவே இதில் எது முன்னிலை பெற்று வந்தாலும் சரி, சூடான உணர்ச்சி ஏற்பட்டால் அக்னியின் தாது தோன்றியுள்ளது. நீயும் அனித்தியமே. உன்னுடைய ஒவ்வொரு அணுவும் நிலையற்றது. நீ இணைந்து குவியலாக அக்னிபூதமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் எல்லையற்ற காலம் எங்கே இருக்க முடியும்? நல்லது. இப்போது நிலத்தாது வெளிப்படலாம், நீர்தாது வெளிப்படலாம், வாயு தாது தோன்றலாம். இதை பார்த்து கொண்டே அறிந்து கொண்டே இருந்தால், எதிர்வினை புரியாதும் இருந்தால் அதிலிருந்து வெளியேறும் பாதை கிடைத்துவிடும். மேலும் முன்னேறி செல்ல செல்ல எப்போதாவது நிலத்தாது ஆதிக்கம் பெற்று வருகிறது, எப்பொழுதாவது நீர் தாது, எப்போதாவது வாயு தாது, எப்போதாவது அக்னி தாது என மாறி மாறி வருவதும் புரிய வரும். ஏன் அவ்வாறு ஏற்படுகிறது? இவ்வணுக்கள் தோன்றுவது எவ்வாறு நடைபெறுகிறது? எவரொருவர் தானே சுயமாக முழுமையான புத்த நிலையை அடைந்து விடுகின்றாரோ அவர் இயற்கையின் அனைத்து இயக்க நியதிகளையும் மிகவும் நன்கு ஆழமாக அறிந்தவராகி விடுகின்றார். மக்களிடம் அவர்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களை மட்டுமே தெரிவிக்கிறார். எந்த விஷயங்களால் முக்திக்கான வழி திறக்குமோ அதையே புரிய வைக்கிறார். மற்ற விஷயங்களை பற்றி பேசி குழப்ப மாட்டார். அவருக்கு தெரிந்தாலும் கூட மக்களை குழப்புவதில்லை. இவ்விஷயத்தை தெளிவுபடுத்தினார். இந்த அணுத்துகள்கள் எப்படி தோன்றுகின்றன? இந்த உடலுக்கு, இந்த பௌதிக உடலுக்கு நாம் என்ன உணவு அளிக்கின்றோம், எப்படிப்பட்ட உணவை எடுத்துக்கொள்கின்றோமோ அப்படிப்பட்ட அணுத்துகள்களே உருவாக ஆரம்பிக்கும். 2 விதமான உணவுகளை உடலுக்கு தருகிறோம். இந்த பௌதீக உடலுக்கு பௌதீக உணவுப் பொருட்களை தருகிறோம். மற்றும் 2 வகை உணவுகளை மனதிற்கு தருகிறோம், மானசீக உணவுகள். பௌதிக உணவென்ன, மானசீக உணவு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். பௌதிக உணவு என்பது தினமும் 2 வேளை 3 வேளை எடுத்துக்கொள்ளும் உணவு. எப்படிப்பட்ட உணவு சாப்பிடுகிறோமோ அவ்விதமான அணுக்கள் உருவாக ஆரம்பித்துவிடும். தியானத்தில் நன்கு முன்னேறிய நிலையில் உணர்ச்சிகள் மூலம் இதை நன்றாக அறியலாம். ஒரு நாள் காட்டமான மிளகாய் மசாலா நிறைந்த உணவு உண்டபின் தியானத்தில் அமர்ந்தால் சூடான உணர்ச்சிகள், வெப்பம் தகிக்கும், முழு உடலும் எரிய ஆரம்பிக்கும். உணவுக்கு ஏற்ற அக்னி தாதுவின் அணுக்கள். அக்னி தாதுவின் அணுக்களே அனுபவிக்கப்படும். மற்றொரு நாள் மிகவும் ஆற வைத்த பழைய உணவை உட்கொண்டால் அன்று நிலதாதுவின் அணுக்கள். கனமான உணர்ச்சி அனுபவமாகும், தூக்கம் வரும். எப்படிப்பட்ட உணவு உட்கொள்கிறோமோ அதற்கேற்றவாறு அணுக்கள் உடலில் உருவாக தொடங்கும். இயற்கையின் நியதி இது. மற்றுமொரு பௌதிக உணவு நாம் நமது சுற்றுப்புறத்தின் சீதோஷ்ண நிலையில் இருந்து எடுத்துக்கொள்வது. உஷ்ணமா, குளிர்ச்சியா? காலநிலை எப்படி? உஷ்ணமான நாட்டில் வசிப்பவர்களின் உடல் தோற்றம் ஒரு மாதிரியாக இருக்கும். குளிர் நாடுகளில் வசிப்பவர்களின் உடல் தோற்றம் வேறொரு விதமாக இருக்கும். அவர்களது அணுக்கள் அப்படிப்பட்டதாக உருவாகின்றன. நாம் நமது உடலின் நுண்ணிய துவாரங்கள் மூலம் அணுக்களை கிரகித்துக் கொள்கிறோம். அதற்கேற்றவாறு அணுக்கள் உருவாகின்றன. மிகவும் ஆரோக்கியமான சூழலில் வசிப்பவர்களின் உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆரோக்கியமற்ற சூழலில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியமற்றதாகி விடுகிறது. இவ்வாறு வெளியிலிருந்து 2 விதமான உணவை தருகிறோம். ஒன்று சாப்பாடு, மற்றொன்று
சுற்றுப்புற சூழலிலிருந்து தரப்படுகிறது. இப்போது மனதிற்கு தரப்படும் உணவு. மனதிற்கு என்ன உணவு? இந்த நேரத்தில் நான் என்னுடைய மன ஓட்டத்தில் என்ன விதை போட்டுள்ளேன், எப்படிப்பட்ட எதிர்ச்செயலை உருவாக்கினேன், அது அதற்கு தரப்பட்ட உணவு. மன ஓட்டத்திற்கு இவ்வுணவு கிடைத்துள்ளது. மன ஓட்டத்திற்கு தரப்பட்ட உணவே மானசீக உணவாகிறது. எனக்கு கோபம் ஏற்படுகிறது, மன ஓட்டத்திற்கு இக்கோபம் உணவாகிறது. இதை கொடுத்த உடனேயே உடலில் உஷ்ணம் தகிக்க ஆரம்பிக்கிறது. உஷ்ணம் தகிக்க ஆரம்பித்ததும் அக்னி தாதுவின் அணுக்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. மனம் எவ்வாறு பொருளாக மாறுகிறது எனும் இயற்கையின் நியதி புரிய வருகிறது. மனம் எப்படி உடலாக ஆகிவிடுகிறது, ஒரே அடியாக திடப்பொருளாக எப்படி மாறிவிடுகிறது? அப்படிப்பட்ட அணுக்கள் மூலம் சூடு உஷ்ணம் உருவாகிவிடுகிறது. மனதில் பயத்தின் சிந்தனைகளை ஏற்படுத்தினால் வாயு தாத்துவின் அணுக்கள் உருவாகின்றன. நடுக்கம், உதறல் போன்றவை ஏற்படுகின்றன. நாம் நமது மனதிற்கு எப்படிப்பட்ட உணவு அளிக்கிறோமோ, எப்படிப்பட்ட சிந்தனைகளை தருகிறோமோ, அவ்வாறே நமது உடலில் அவ்வாறான அணுக்கள் உருவாக ஆரம்பித்துவிடும். மனதின் மற்றொரு உணவு அந்த சம்ஸ்காரங்களின் பலன்கள். இதற்கு முன் எண்ணற்ற முற்பிறவிகளில் நான் உருவாக்கிய எத்தனையோ கர்ம சம்ஸ்காரங்களில் இருந்து இச்சமயம் எந்த சம்ஸ்காரம் தனது பலனை கொண்டு வந்திருக்கிறதோ தெரியாது. இச்சமயம் எப்படிப்பட்ட சம்ஸ்காரங்களின் பலன்கள் மேலெலும்பி வந்துள்ளதோ அப்படிப்பட்ட அணுக்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. நான் எப்பொழுதோ கோபம் உண்டாக்கியிருந்தேன், இந்த ஜென்மத்திலோ அல்லது 100 ஜென்மங்களுக்கு முன்பாகவோ. அதன் விதை உள்ளே இருக்கிறது. இப்பொழுது அதற்கு உரிய நேரம் வந்துவிட்டது. விதை விதைத்த சமயம் வெப்பத்தை உண்டாக்கியிருந்தேன். ஆதலால் அதன் பலனும் வெப்பத்தையே கொண்டு வரும். மிகுந்த வெப்பம். இது சீதோஷ்ண நிலையால் வருவதில்லை. முகாம்கள் இமயமலையிலும் குளிர் நாடுகளிலும் நடத்தப்படுகின்றன. அங்கு மிகுந்த குளிர் இருக்கும். அதில் பங்கேற்பவர்கள் போர்வையால் நன்கு போர்த்தி கொண்டு அமர்கிறார்கள். ஆனால் விபசன ஆரம்பித்தவுடன் 1-2 நாட்களுக்கு பின்னர் போர்வைகளையும் கனமான உடைகளையும் களைந்து வீசுகின்றனர். எவ்வளவு வெப்பம், எவ்வளவு வெப்பம்! இந்த உஷ்ணம் எப்படி ஏற்படுகிறது? சீதோஷ்ண நிலையில் மாற்றமில்லை, உடல் உஷ்ண நிலையும் கூடவில்லை, யாருக்கும் காய்ச்சலும் வரவில்லை. இது உள்ளே உள்ள பழைய சம்ஸ்காரங்களின் வெளிப்பாடு. அது வெளிப்படும் போது வெப்பத்தின் வடிவில் வெளிப்படுகிறது. எனவே நமது பழைய சம்ஸ்காரங்கள் எவ்விதமாக இருந்ததோ அதன் பலன்களும் அவ்விதமாகவே வெளிப்படும். விதை எப்படியோ பலமும் அப்படியே. அவ்விதமான அணுக்களே உருவாக ஆரம்பித்துவிடும். இவ்வாறு 4 விதமான உணவுகள், 2 பௌதிக உணவுகள், 2 மானசீக உணவுகள், இவைகளின் காரணமாகவே அணுக்கள் தோன்றுகின்றன. மேலும் எப்படிப்பட்ட அணுக்கள் தோன்றுகின்றனவோ அதற்குரிய உணர்ச்சிகளும் ஏற்படுகின்றன. இவற்றுள் எதை நல்லதென்பது, எதை கெட்டதென்பது? இச்சமயம் எனக்குள் ஏற்படும் உணர்ச்சிகள் நான் உண்ட உணவின் காரணமாகவோ, சுற்றுப்புற சீதோஷ்ணம் காரணமாகவோ, காலநிலை காரணமாகவோ, அல்லது நமது பழைய சம்ஸ்காரங்களின் பலன்களின் வெளிப்பாடு காரணமாகவோ தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எதன் காரணமாக இருந்தாலும் நான் புதிய சம்ஸ்காரத்தை உருவாக்க மாட்டேன். நான் புதிய கர்ம சம்ஸ்காரங்களை முற்றிலும் ஏற்படுத்த மாட்டேன். இப்போது நான் அதில் புதிய விதைகளை விதைப்பவன் அல்ல, அவ்வளவுதான். விழிப்புணர்வு வந்துவிட்டது. விழிப்புணர்வு வந்துவிட்டதென்றால் முக்தியின் பாதை திறந்துவிட்டது. எப்படிப்பட்ட உணர்ச்சிகள் வந்தாலும், எந்த அணுக்களின் வெளிப்பாடாயினும், உணவின் காரணமாகவோ, கால சூழ்நிலை, தட்ப வெப்பநிலை காரணமாகவோ, பழைய சம்ஸ்காரங்களின் காரணமாகவோ வந்திருக்கலாம். அதற்கு எதிர்வினை புரியக்கூடாது. விருப்பின் விதையையோ அல்லது வெறுப்பின் விதையையோ விதைக்காமல் மனச்சமநிலையில் இருக்க வேண்டும். மனதை சமநிலை மாறாது வைக்க வேண்டும். இதுவே முக்தியின் பாதை, மோட்சத்தின் பாதை. வேலை இவ்வளவுதான். மிகவும் நேரான விஷயம் இது. ஆனால் மனிதன் இதை மறந்துவிட்டு தேவையற்ற சிக்கலில் உழல்கிறான். மேலும் 5 பெரிய எதிர்கள் நமக்கு. இவைகள் நம்மை முன்னேறி செல்ல விடாது. ஒருவன் தவம் செய்ய சொல்லும் போதே இந்த 5 பெரிய எதிர்களும் சூழ்ந்து கொள்கிறார்கள். பழைய மொழியில் அதை நீவரன் என்று அழைத்தார்கள். 5 திரைகள் நம் முன்னே வந்து நிற்கின்றன. உண்மையை பார்க்க விடுவதில்லை. எனவே இந்த 5 எதிரிகளையும் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அவைகளை நம் தலைமேல் அமர விடக்கூடாது. முதல் 2 எதிரிகள் காமச்சந்த மற்றும் வியாபாத.
பழைய மொழி, அதாவது விருப்பு மற்றும் வெறுப்பு. தியானம் எதற்கு செய்கிறோம்? விருப்பையும் வெறுப்பையும் வெளியேற்றுவதற்கு செய்கிறோம். ஆனால் அப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம் தலைமீது அமர்ந்து விருப்புக்களை உருவாக்கும் வேலை செய்ய ஆரம்பித்து விடுவோம். தியானத்தின் பெயரால் விருப்புக்களையும் வெறுப்புக்களையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இவை எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை சற்று பார்ப்போம். 9 நாட்கள் வரை மௌனம் காக்குமாறு கேட்டுக்கொண்டோம், நன்கு புரிய வைக்கிறோம். பெரும்பாலோர் மௌனம் காக்கவும் செய்கின்றீர்கள். ஆனால் மிகச் சிலரால் மௌனம் காக்க முடிவதில்லை. பழைய பழக்கமல்லவா? எனவே கிசுகிசு என்று பேச்சு. இங்கே அங்கே சற்று பேச்சு நடந்து விடுகிறது. பேசினால் எதை பற்றி பேச்சு இருக்கும்? முதல் விஷயம், உனக்கு என்ன நடந்தது? மற்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வம். தன்னை நோக்கி பார்ப்பதில்லை. உனக்கு என்ன ஆயிற்று? எப்படி ஆயிற்று? யாரை வினவினாரோ அவர் சொல்லிவிட்டார். எனக்கு உடல் முழுவதும் அதிர்வுகள் ஏற்பட்டது. உனக்கு அதிர்வுகள் அனுபவமானதா? நமக்கு இந்த அதிர்வுகள் இல்லையே. மற்றொருவர் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்ச்சிகள் உண்டானதாக கூறுவார். மின்சார பாய்ச்சலா? நமக்கு இல்லையே. இதை கேட்டபின் தியானத்தில் அமரும்போது அதிர்வுகள் வேண்டும், மின்சாரம் பாய வேண்டும், நமக்கு கிடைக்கவில்லையே, அவருக்கு கிடைத்து விட்டதே, மீண்டும் நமக்கு அது வேண்டும், அது வேண்டும் என ஏக்கம். விருப்பை நீக்கத்தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் தியானத்தின் பெயரால் விருப்புக்களையே உருவாக்குகிறீர்கள். அதிகமான விருப்பு மிக பெரிய எதிரி தலைமேல் ஏறிவிட்டான். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த எதிரியை தலைமேல் ஏற விடக்கூடாது. இவ்வாறே வெறுப்பு எனும் எதிரியும் துவேஷம், அதாவது வெறுப்பிலிருந்து வெளிவர விரும்புகிறோம். ஆனால் முற்றிலும் நேர்மாறாக செயல்படுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு. 1 மணி நேர அதிட்டான கூட்டு தியானத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். கால்களை அசைக்காமல், கைகளை அசைக்காமல், கண்களை திறக்காமல் இருக்க வேண்டும். 1/2 மணி நேரம் கழிந்தது. 3/4 மணி நேரம் எப்படியோ கழிந்து விடுகிறது. இப்போதுதான் உண்மையான சித்திரவதை ஆரம்பம் ஆகிறது. மிகவும் வலிக்கிறது. செத்தோம். சீக்கிரம் கால்களை நீட்ட வேண்டும் என தோன்றும். கண்களை திறக்கக்கூடாது. ஆனாலும் அவ்வாறு இருக்க முடிவதில்லை. இந்த வலி எனக்கு மட்டும்தானா அல்லது அனைவருக்குமா என்பதை அறிவதற்காக கண்களை சற்றே சிறிதளவு திறந்து 4 பக்கமும் பார்க்கிறார். அந்த சமயம் என பார்த்து அனைவரும் புத்தரை போல் அசையாது அமர்ந்திருக்கிறார்கள். புத்தரின் சிலை போல, மகாவீரரின் சிலை போல. இவர்களுக்கெல்லாம் வலி இல்லையா? எனக்கு மட்டும்தான் வலியா என அழ ஆரம்பிக்கிறார். அனைவரின் வலியும் போய்விட்டது, எனக்கு மட்டும் போகவில்லையே. நமது குருஜியோ அனைத்தும் அனித்தியமானது, நிலையற்றது என்று கூறுகிறார். இருக்கலாம். ஆனால் என்னுடைய இந்த வலி மட்டும் அனித்தியமல்ல, நித்தியமானது, நிரந்தரமானது. இதுவரை போகவில்லையே. எத்தனை முறை நீ அனித்தியம், நீ அனித்தியம் என கூறிவிட்டேன், இன்னும் போகவில்லையே. வெறுப்போ வெறுப்பு. வெறுப்பிலிருந்து வெளிப்பட வந்தீர்கள். ஆனால் வெறுப்பை வளர்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்படியே மேலும் 2 எதிரிகள். இந்த எதிரிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். இவைகள் நம்முடைய அழுக்குகள். வேறு எதிரி யாரும் இல்லை. நாம் முன்பே சேர்த்து வைத்துள்ள அழுக்குகள், மாசுக்கள். இப்பயிற்சியை செய்தால் வெளியேறிய தீர வேண்டும். உள்ளே இருக்க இயலாது. மின்விளக்கு சுவிட்சை போட்டவுடன் வெளிச்சம் வருகிறது. இருள் அங்கிருந்து அகன்றே ஆக வேண்டும். இருட்டே நீ போய்விடு என சொல்ல வேண்டியதில்லை. வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் ஓடத்தான் வேண்டும். இவ்வாறே விபசனா செய்ய ஆரம்பித்து முன்னேற முன்னேற மாசுக்கள் விரைவாக வெளியேறிச் செல்லும். அங்கேயே தங்க இயலாது. ஆனால் அவைகள் வெளியேற விரும்புவதில்லை. விருந்தினராக வீட்டுக்குள் நுழைந்து வீட்டின் சொந்தக்காரர்கள் ஆகிவிட்டனர். வெளியேற விரும்பவில்லை. இப்போது விபசனா செய்து வெளியேற்ற நினைத்தால் உள்ளிருந்து உதை கொடுக்கின்றன. கடும் எதிர்ப்பு. நிறுத்து, என்ன செய்கிறாய்? எங்களுக்கு இது நன்றாக இல்லை. 2 விதமான தடைகள் வருகின்றன. முதல் தடை, தியானம் செய்ய அமர்ந்தவுடன் மிகவும் சோம்பல் வருகிறது. இரவு முழுவதும் நன்றாக தூங்குகிறோம். என்ன நேர்ந்து விட்டது நமக்கு? எனவே இது உள்ளிருந்து வரும் தடை. வேலையை நிறுத்து, எங்களுக்கு நன்றாக இல்லை. மிகுந்த சோம்பல். அதிகமான தூக்க கலக்கம். வேலை செய்யவே விடாது. இந்த எதிரி நம் தலை மீது ஏறினால் வேகமான மூச்சை உபயோகித்து அதை துரத்திவிட வேண்டும். அது 1 மணி நேர அமர்வு இல்லையெனில் சற்றே எழுந்து நிற்கலாம், 5 நிமிடம் நடக்கலாம். இதனாலும் சோர்வு நீங்காவிடில் குளிர்ந்த நீரை கண்களில் தெளித்து பின் அமரலாம்.
இந்த எதிரியை அருகில் வர விடக்கூடாது. இந்த சோம்பேறித்தனம் எனும் எதிரி நம்மை வேலை செய்யவே விடாது. மற்றொரு எதிரியும் தனது வேலையை காட்டலாம், மிகுந்த மனக்கலக்கம். இது மிகுந்த அமைதியின்மை. வேலை செய்ய மனம் விரும்புவதில்லை. மற்ற எல்லா வேலைகளும் ஒருவர் செய்வார். இங்கே போவார், இதை படிப்பார், அதை எழுதுவார், இங்கே சுற்றுவார், அங்கே சுற்றுவார். ஆனால் தியானம் மட்டும் செய்ய மாட்டார். ஏனெனில் உள்ளே ஒரே அமைதியற்ற நிலை, சஞ்சலம், கடும் எதிர்ப்பு தோன்றியுள்ளது. மாலையில் 6 நாள் முடிந்து விட்டது, இன்னும் 4 நாட்களே பாக்கி உள்ளன என கூற கேட்டதும் விழிப்பு வரும். இன்று முழுவதும் இவ்வாறு வீணடித்து விட்டேனே என அழ ஆரம்பிப்பார். இன்றைய நாளை இப்படி இழந்து விட்டேனே என்று வருத்தப்பட்டு என்ன பயன்? தர்மத்தில் அழுகை இல்லை. தர்மத்தில் பின்வருத்தம் முன்வருத்தம் என எதுவும் இருப்பதில்லை. இன்று தவறு ஏற்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொண்டு நம்மை விட பெரியவர்களிடம் அல்லது நமக்கு வழிகாட்டுபவரிடம் சென்று இன்று தவறு ஏற்பட்டு விட்டது, நாளையிலிருந்து இந்த தவறு ஒரு காலம் நடைபெறாது என கூறி திடமான முடிவுடன் முன்னேற வேண்டும். எதிரியை நமது தலை மீது ஏற விடக்கூடாது. மற்றும் ஒரு எதிரி, 5வது எதிரி. அந்நாளைய மொழியில் இதை விசிகித்சா என்றனர். மிகவும் பழமையான மொழியின் இந்த வார்த்தை இப்போது உபயோகத்தில் இல்லை. இதன் பொருள் சந்தேகம். பலவிதமான சந்தேகங்கள் வருகின்றன. என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறேன்? இதுவும் ஒரு தியானமா? இதில் நமது பரம்பரையைச் சேர்ந்த எந்த விஷயங்களையும் காணோமே. மூச்சை பார், மூச்சை பார். மூச்சை பார்ப்பதால் என்ன கிடைக்கும்? இப்போது சூட்டை பார், குளிர்ச்சியை பார். இவைகள்தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றனவே. நான் உட்கார்ந்திருந்தால் கால்கள் வலிக்கத்தான் செய்யும். இதை என்ன பார்ப்பது? விதம் விதமான ஐயப்பாடுகள், விதவிதமான சந்தேகங்கள். வேலையே நடக்காது. பின் விழிப்பு வரும். இவை நமது எதிரி. நம்மை வேலை செய்ய விடுவதில்லை. நமது நம்பிக்கைகளை 10 நாட்களுக்கு ஒதுக்கி வைப்போம். அவற்றை குறை கூறுவதில்லை. இப்போது சொல்லப்படுவனவற்றை 10 நாட்கள் செய்துதான் பார்ப்போமே. இவ்வாறு மனதிற்கு உற்சாகம் அளித்து வேலை செய்து கொண்டே இருங்கள். இந்த 5 எதிரிகளையும் அருகில் அண்டவிடக்கூடாது. இவை தலை மீது ஏறிவிட்டால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம், நட்டத்திற்கு மேல் நட்டம், துன்பமோ துன்பம்தான். முன்னேறி செல்ல இயலாது. இந்த 5 எதிரிகளையும் தவிர்த்து முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்வோமெனில் உறுதியாக வெகு வேகமாக முன்னேறி செல்வோம். பகவான் புத்தர் காலத்திலும் இது நடந்தது. இன்றும் கடுமையாக உழைத்து வேலை செய்தால் நல்ல பலன் கிடைத்தே தீரும். பகவான் புத்தரின் காலத்தில் அநேக மனிதர்கள் இப்பாதையில் சென்று முக்தி நிலையை அடைந்திருக்கிறார்கள். அங்குலிமால் என்ற பெயர் கொண்ட ஒரு கொள்ளைக்காரன் ஏதோ ஒரு விஷயமாக 1000 பேரை கொல்லப்போவதாக உறுதியெடுத்து கொண்டான். எத்தனை பேரை கொன்றோம் என்று எப்படி நினைவில் வைத்துக் கொள்வது? யாரை கொன்றானோ அவருடைய ஒரு விரலை வெட்டி தனது கழுத்திலுள்ள மாலையில் கோர்த்து அணிந்து கொண்டான். 999 விரல்கள் ஆகிவிட்டது. 999 மனிதர்களை கொன்றாகிவிட்டது. இப்போது 1000வது மனிதனை தேடுகிறான். அவன் இருக்கும் பாதை வழியே பயத்தின் காரணமாக யாரும் செல்வதே இல்லை. இப்போது அவனுக்கு 1000வது மனிதன் கிடைக்கவில்லை. பகவான் மனதில் கருணை பிறக்கிறது. இவன் வழி தடுமாறி சிக்கிக் கொண்டு விட்டான். மிகுந்த கருணையுடன் அவனிடம் சென்று இதே வித்தையை அவனுக்கு கற்பிக்கிறார். இவ்வாறு உள்ளே பார்க்க ஆரம்பி. பார், நீ உனக்குள்ளே எவ்வளவு அசுத்தங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய், எவ்வளவு துன்பப்படுகிறாய் என்பதை பார். இவ்வாறு பார்த்து பார்த்து அனைத்தையும் தூய்மையாக்கி முக்தனாகிவிட்டான். புனிதனாகி அரகந்தனாகிவிட்டான். இப்போது அம்மனிதனிடம் அளவு கடந்த கருணை. எப்படி கருணை நிறைந்தவனாக மாறிவிட்டான்! இப்போது பிக்கு ஆகிவிட்டதால் யாசிப்பதற்காக நகருக்குள்ளே செல்கிறான். மக்கள் அவனை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். இவன் எனது தந்தையை கொன்றவனாயிற்றே, எனது மகனை, சகோதரனை, மனைவியை கொன்ற பெரும் கொலைகாரனாயிற்றே. கோபம் கொண்ட மக்கள் அவனை கல்லாலும் கம்பாலும் அடிக்கின்றனர். உடல் முழுவதும் இரத்தம் வடிகிறது. ஆனால் அவன் மனதில் கருணையோ கருணை. உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், நலன் உண்டாகட்டும். இப்போது கோபம் எங்கே போய்விட்டது? 999 நபரை கொன்ற ஒருவனுடைய மனம் இந்த தியானத்தால் முற்றிலும் தூய்மையாகிவிட்டது. எனவே நாம் செய்த தவறுகளை நினைத்து அழாமல் நாம் செய்த தவறுகளை ஏற்றுக்கொள்வோம். ஆம், தவறு ஏற்பட்டு விட்டது. ஆனால் இத்தியானம் கிடைத்து விட்டதல்லவா?
ஏதோ தவறால் எனது உடை அழுக்காகிவிட்டது. ஆனால் சோப்பு கிடைத்து விட்டதல்லவா? இப்போது இதை சுத்தம் செய்து விடுவோம். முற்றிலும் தூய்மை அடைவோம். முன்பும் நடந்திருக்கிறது, இப்போதும் நடக்கும். இவ்வாறு கணக்கிலடங்கா மக்கள் மாற்றம் அடைந்து கொண்டே வந்துள்ளனர். ஒரு பெண்மணி திருமணமாகி சில வருடங்களாக குழந்தை பேறு இல்லாமல் இருந்தால், பெண்களின் இயல்பு குழந்தைக்காக இயங்குவது. குழந்தையிலும் ஆண் குழந்தையே மிகவும் விரும்புவர். எனக்கு மகன் வேண்டும், மகன் வேண்டும் என மிகவும் கவலையுற்றாள். தற்செயலாக அவள் விரும்பியபடியே ஆண் மகு ஒன்றை பெற்றெடுத்தாள். மிகவும் சந்தோஷமடைந்தாள். அவள் மனதின் ஆசை நிறைவேறியது. அக்குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பு. தாயின் அன்பு அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் மிகுந்த பற்று ஏற்பட்டு விட்டது. 2 வருடங்களில் அக்குழந்தையை பாம்பு கடித்து இறக்க நேரிட்டது. மிகுந்த வருத்தமுற்றாள். மிகுந்த பாச பிணைப்பு காரணமாய் ஆழ்ந்த வருத்தமுற்றாள். மக்கள் சொன்னார்கள், அம்மா, குழந்தை இறந்து விட்டது, அதை தகனம் செய்ய வேண்டும். குழந்தையின் சடலத்தை மார்போடு அணைத்து கொண்டு குழந்தையை கொடுக்க மறுத்தாள். எனது குழந்தைக்கு யாராவது உயிர் தர மாட்டார்களா? என் குழந்தைக்கு யாராவது புது ஜன்மம் தர இயலாதா என கேட்டுக்கொண்டே அங்கும் இங்கும் ஓடி அழுது அரற்றி கொண்டிருந்தாள். எனது குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள் என கெஞ்சினாள். மக்கள் அவள் பைத்தியமாகிவிட்டதாக கருதினார்கள். யார் சொல்வதையும் கேட்காவிட்டால் என்ன செய்வது? எனவே பார், பக்கத்தில் புத்தருடைய விகாரம் இருக்கிறது. அவர் மக்களுக்கு மறுபிறவிதான் கொடுத்து வருகிறார். அவர் கற்பிக்கும் தியானத்தால் புதிய பிறவிதான் கிடைக்கிறது. யாருக்கு தெரியும்? அவர் உனக்கும் கூட உதவி புரியலாம். அங்கே போ என்று கூறினர். அவளும் சென்றாள். புத்தரின் முன்னால் தனது குழந்தையை கிடைத்துவிட்டு கூறுகிறாள், பகவானே, மக்கள் இக்குழந்தையை இறந்து விட்டதாக கூறுகிறார்கள். இவன் இறக்கவில்லை, மயக்கத்தில் இருக்கிறான். நீங்கள் எப்படியாவது இவனை காப்பாற்றுங்கள். பகவானின் மனதில் கருணை பிறக்கிறது. புத்தர் சொன்னார், மகளே, நீ நகருக்குள் சென்று யார் வீட்டிலிருந்தாவது ஒரு சிட்டிகை அளவு கடுகு வாங்கி வா. மிகவும் எளிய விஷயம். பகவான் இக்கடுகளை கொண்டு என்ன செய்வார் என தெரியவில்லை. இப்போதே போகிறேன் என கிளம்பினார். உடனே தடுத்து பகவான் கூறினார், நில், விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு போ. எந்த வீட்டில் யாருமே இறக்கவில்லையோ அந்த வீட்டிலிருந்து கொண்டு வா. சரி பகவானே, எந்த வீட்டில் யாருமே இறக்கவில்லையோ அங்கிருந்தே கொண்டு வருகிறேன். வீடு வீடாக சென்றால், எனது குழந்தை இறந்து விட்டது. பகவான் புத்தர் ஒரு பிடி அளவு கடுகு தானமாக பெற்று வா என்கிறார். அவர் எனது குழந்தையை உயிர்ப்பிப்பார். தயவு செய்து தாருங்கள். ஒரு பிடியளவு என்ன? ஒரு பை நிறைய தருகிறோம். உன் மகன் எப்படியும் பிழைத்தால் போதும் என்றனர். பிறகு கேட்டார், உங்கள் வீட்டில் யாரும் இறந்திருக்கவில்லையே? முகம் சுருங்கிவிட்டது கேட்டவருக்கு. இறக்காமல் எப்படி? யாருக்கோ அம்மா, யாருக்கோ அப்பா, சகோதரன், மகன் என யாராவது இறந்தே இருந்தனர். அனைத்து வீடுகளிலும் கேட்டபோது யாரோ ஒருவர் இறந்தே இருந்தனர். நகரம் முழுவதும் சுற்றிவிட்டு யாரும் இறக்காத ஒரு வீடு கூட கிடைக்காமல் மாலையில் திரும்பி வந்தாள். விழிப்பு வந்தது. பகவானிடம் சென்றபோது விழிப்புணர்வு ஏற்பட்டது. அவளுக்கு விழிப்பு ஏற்படுத்த வேண்டி இருந்ததல்லவா? பிறக்கும் ஒவ்வொருவரும் எப்போதாவது இறந்துதானே ஆக வேண்டும். அதற்காக வருத்தமுற தேவையில்லை. உன்னுடைய வருத்தத்திலிருந்து வெளிவர நான் வழி சொல்கிறேன். இதை செய். அனைத்து வருத்தமும் அகன்றுவிடும். இதைத்தான் பயின்றால் பயிற்சி செய்து செய்து முக்தி அடைந்து அரஹத் நிலையை அடைந்தார். அன்பும் கருணையும் உருவாகி தன்னை போல் வருத்தமுற்ற எத்தனையோ பெண்களின் வருத்தம் நீங்க தனது வாழ்நாள் முழுவதும் சேவையில் ஈடுபட்டார். இந்த தியானத்தை எப்படி அனைவருக்கும் வழங்குவது? அனைவருக்கும் இந்த வித்தை எப்படி கிடைக்கும்? மக்களின் துன்பம் எவ்வாறு நீங்கும்? இந்த கிசா கௌதமி எனும் பெண்மணி எப்படி மாறிவிட்டாள்? இவ்வாறே மற்றும் ஒரு பெண் ஒரே நாளில் தனது கணவன், 2 புதல்வர்கள், அம்மா, சகோதரன், அப்பா அனைவரையும் இழந்தாள். உலகில் இப்போது அவளுக்கு யாருமே இல்லை. மிகுந்த துன்பமுற்று துன்பம் தாளாது பைத்தியமாகிவிட்டாள். இப்பொழுது ஸ்ராவஸ்தி நகரின் தெருக்களில், வீதிகளில் ஆடையின்றி சுற்றினாள். சுயநினைவு சற்றும் இல்லாதவளாக முடிகள் எல்லாம் அலைக்கழிந்து செல்லும் அவள் மீது குழந்தைகள் கற்களை வீசினர். சிலர் ஏசினர். இப்படி நினைவிழந்து சுற்றும் நேரத்தில் பைத்திய நிலையில் அவளுடைய பழைய புண்ணியம், பாக்கியம் உதித்தெழுந்து அவளை பகவானின் விகாரத்தின் முன்பாக இழுத்துச் சென்றது. பகவான் மக்களுக்கு தர்ம உபதேசம் செய்து கொண்டிருந்தார்.
அவருடைய குரல் இனிமை நிறைந்ததாக கேட்பதற்கு நன்றாக இருந்ததால் அவளும் அங்கே சென்று அமர்ந்தாள். அங்கு நிலவிய தர்மச் சூழலால் அவளுக்கு திடீரென்று நினைவு வந்தது. நினைவு திரும்பிய அவள் தனது ஆடையற்ற நிலையை பார்த்து மிகவும் வெட்கமுற்றாள். அருகே நின்றிருந்த ஒருவர் தனது போர்வையை எடுத்து அவளுக்கு கொடுத்தார். அவள் அப்போர்வையால் தன்னை மூடிக்கொண்டாள். அன்றிலிருந்து அவள் பெயர் பட்டாச்சாரா, போர்வையை போர்த்திய சகோதரி என ஆகிவிட்டது. பழைய பெயரை மக்கள் மறந்தே போய்விட்டனர். மிகுந்த துயரத்திலிருந்த அவளை பகவான் பார்த்தார். அருகே அழைத்தார். வா மகளே, மிகுந்த துன்பம் நிறைந்த பெண்ணாக தெரிகிறாயே. ஆமையா, எனக்கென்று யாரும் இல்லை. என்னை சார்ந்த அனைவரும் ஒரே நாளில் இறந்து விட்டனர். நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யுங்கள். புத்தர் அறிவுறுத்தினார். பார்மகளே, நீ உனது இப்பிறவியில் இறந்தவர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறாய். நீ எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கிறாய் என உனக்கு தெரியுமா? கணக்கற்ற முறை பிறந்திருக்கிறாய். இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் யாராவது இறந்திருக்கிறார்கள். உனக்கு பிரியமானவர்கள் யாராவது ஒவ்வொரு பிறவியிலும் இறந்திருக்கிறார்கள். நீ அவர்களுக்காக அழுதிருக்கிறாய். அவ்வாறு அழுத கண்ணீரை எல்லாம் சேர்த்தால் இங்கு ஒரு பெரிய கடலே உருவாகிவிடும். அவ்வாறே இறந்தவர்களையெல்லாம் ஓரிடத்தில் சேர்த்தால் ஒரு மலையே உருவாகிவிடும். எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? நீ உனக்குள்ளே நிறைந்துள்ள வருத்தத்தை அகற்று. இந்த வெளியே நிகழ்கின்ற பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பிலிருந்து விடுதலை பெறு. அழுவதிலிருந்து தானாகவே விடுதலை கிடைத்துவிடும். இதே தியானத்தை கற்பித்தார். இதை பயிற்சி செய்து முக்தி அடைந்தால் பற்றற்றவளாகி அறந்தராகிவிட்டாள். வாழ்க்கை முழுவதும் மக்கள் சேவையிலேயே கழித்தார். இந்த வித்தையை கற்று துறவி ஆகிவிட்டால் மிக நல்ல விஷயமே. ஏனெனில் துறவி ஆகிவிட்டால், பிட்சு ஆகிவிட்டால் பொறுப்புகள் எதுவும் இல்லை. இதே வேலையைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவசியமில்லை. எத்தனையோ குடும்பஸ்தர்களும் இந்த வித்தையை கற்று தங்கள் நலனை அடைந்திருக்கிறார்கள். அந்நாளைய சிராவஸ்தியின் ஒரு பெரும் பணக்காரரான இவர் பெயர் அநாத பிண்டகர். இவருடைய வியாபாரம் வெளிநாடுகள் வரை பரவி இருந்தது. ஏழைகளுக்கு உணவு வழங்கி வந்ததால் அவர் பெயர் அநாத பிண்டகர், அதாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவு இடுபவர். அவருக்கு மிகவும் பொருத்தமான பெயர். பகவானுடன் தொடர்பு கொண்டார். தான் முன் செய்த புண்ணியத்தால் வந்து இந்த வித்தையை கற்று தியானத்தில் முன்னேறி நிர்வாண நிலையில் மூழ்கி எழுந்தார். இப்படி ஒரு நிலையை ஸ்ரோதா பண்ண என்கிறோம். முதல் முறையாக யாருக்கு நிர்வாண நிலையின் அனுபவம் ஏற்படுகிறதோ, புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மையும் தரிசனம் கிடைத்து விடுகிறதோ, அவர் சோதா பண்ண, அதாவது இம்மனிதர் ஓட்டத்தில் இணைந்து விட்டார். மேலும் அதிகபட்சம் 7 பிறவிகளுக்குள் முழுமையான முக்தியை அடைந்தே தீர்வார். உலகத்தின் எந்த சக்தியாலும் இதை தடுக்க இயலாது. இந்நிலைக்கு வருபவர்களின் மனம் தூய்மை பெற்று விடுகிறது. இப்படிப்பட்ட நலம் தரும் வித்தையை அறிந்தபின் சும்மா இருக்க இயலாது. பணம் என்னிடம் அதிகம் இருந்தது, தானமும் அதிகம் செய்தேன். ஆனால் இந்த அமைதி இருந்ததில்லை. இந்த அமைதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அச்சமயம் பகவான் ராஜகிரியில் வசித்து வந்தார். அங்கு சென்று, ஐயா, தாங்கள் ஸ்ராவஸ்தி வாருங்கள். அந்நாளைய ஜனத்தொகை மிகுந்த நகரம் அதுவே. எனவே மிகப்பெரிய நகரம், அதிகமான மக்கள், அதிக துக்கம் நிறைந்த மக்கள். நீங்கள் அங்கு வந்து இந்த வித்தையை வழங்கினால் நிறைய பேர் பயன் பெறுவார்கள் என்று அழைத்தார். பகவானின் புஞ்சிரிப்பிலிருந்து அவருடைய அழைப்பை ஏற்றதை புரிந்து கொண்டார். எனவே சென்றார். பகவான் வருவார். அப்படியானால் தியான மையம் எங்கே அமைப்பது? நகரின் நடுவில் மையம் அமைத்தால் மிகுந்த சப்தம் இருக்கும். நகரின் தூரத்தில் அமைத்தால் மக்கள் வர முடியாது. மிகவும் பொருத்தமான இடத்தை தேடி தேடிச் செல்கையில் ஒரு நந்தவனம் தோட்டம் மிகவும் நன்றாக இருந்தது கண்ணில் பட்டது. இவ்விடம் தியானத்திற்கு உகந்த இடம், இதை வாங்கிவிட வேண்டும் என எண்ணி அதன் எஜமானர் யார் என தேடலானார். அத்தோட்டத்தின் உரிமையாளர் அந்நாட்டு மன்னரின் மகன், ஜேத நாட்டு இளவரசன் என தெரிய வந்தது. அவரிடம் சென்று தோட்டத்தை வாங்க விருப்பம் தெரிவித்தார். என்ன விலை தந்தாலும் தோட்டத்தை விற்க இளவரசன் தயாராயில்லை. ஆனால் அநாத பிண்டகரின் பிடிவாதத்தை பார்த்து அவரை தட்டி கழிக்க எண்ணி, இத்தோட்டத்தின் விலை என்ன தெரியுமா? இத்தோட்டத்தின் நிலப்பகுதி முழுவதும் தங்கத்தை பரப்ப வேண்டும், சம்மதமா என கேட்டார். இதை கேட்ட இவர் வண்டி வண்டியாக தங்க நாணயங்களை கொண்டு வந்து நிரப்ப ஆரம்பித்தார். இதை கண்ட ராஜகுமாரன் வியந்து, நீர் என்ன பைத்தியமா?
என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என வினவினான். அதற்கு அவர், இந்த பூமி மிகவும் புண்ணியம் நிரம்பியதாக போகிறது. மிகுந்த எண்ணிக்கையில் மக்கள் இங்கு வந்து இந்த வித்தையை கற்று தங்களது துன்பங்களிலிருந்து, பிறப்பு இறப்பு எனும் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறப் போகின்றனர். என்னுடைய செல்வம் இதற்கு முன் எம்மாத்திரம் ஒன்றுமில்லை என கூறினார். ஜேத ராஜகுமாரன் புரிந்து கொண்டு, பரப்பிய வரை செல்வம் போதும், மீதி அனைத்தும் என் சார்பில் தானம் என அறிவித்தான். அங்கு தியான மையம் தவபூமி அமைகிறது. இதே தியானம் கற்பிக்கப்படுகிறது. எவ்வாறு மக்கள் மாறி போய்விடுகின்றனர், எவ்வாறு மாறிப்போகின்றனர். மற்றும் ஒரு மகள், பெரிய பணக்காரரின் புதல்வி, பெயர் விசாகா. அவளுடைய தாய் தந்தையரும் புத்தரிடம் தொடர்பு ஏற்பட்டு இவ்வித்தையை கற்றனர். அவளும் அவளுடைய தாத்தா பாட்டியும் கூட கற்றனர். தனது 7வது வயதில் புத்தரிடம் தொடர்பு ஏற்பட்டது. பெரியவளானவுடன் திருமணம் நடந்தது. அவள் சென்ற வீட்டில் மாமியார் இல்லை, மாமனார் மட்டும் இருந்தார். மாமனாரே மாமியார் வேலையும் சேர்த்து செய்து வந்தார். மிகவும் கோபக்காரர், சந்தேக குணமும் கொண்டவர். செல்வம் மிகுதியாக இருந்தும் ஒரு பைசா கூட தானமாக தர தயாராக. அவ்வீட்டில் தர்மத்தின் சுவடே இல்லை. இவளோ தர்மத்தில் ஊறி வளர்ந்த பெண்மணி. வீட்டின் சூழ்நிலையோ இப்படி. பாவம், என்ன செய்வாள்? ஒரு முறை மாமனார் உணவறிந்து கொண்டிருந்த போது வாசலில் பிச்சை கேட்டு ஒரு பிச்சு வந்தார். தானம் எதுவும் தரப்படாது என அவளுக்கு தெரியும். எனவே அவரை மறைத்து நின்று பிச்சுவிடம், எனது மாமனார் பழைய உணவை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், நீங்கள் போய் வாருங்கள் என கூறினார். இதை கேட்டு வெகுண்ட அவர், இவ்வளவு உயர்ந்த வகை உணவை பழைய உணவு என்று எப்படி கூறலாம் என வினவினார். அவள் மிகுந்த அன்புடன், எத்தனையோ ஜென்மங்களில் சேர்த்த புண்ணியத்தால் வந்த உணவு தானே இது. இப்போதோ புதிதாக தாங்கள் எந்த புண்ணியமும் செய்வதில்லை. எனவே நீங்கள் உண்ணும் உணவு பழைய புண்ணியத்தால் வந்தது என்பதால் உணவும் பழைய உணவுதானே என்று கூறி புரிய வைத்தாள். மெதுவாக இவ்வாறு புரிய வைத்து முற்றிலுமாக மாற்றிவிட்டாள். வீட்டின் முழு சூழ்நிலையையும் மாற்றிவிட்டாள். வீடு முழுவதும் தர்மம், விபசனா குடிகொண்டு விட்டது. மிகுந்த அமைதி நிறைந்த வாழ்க்கை, மிகவும் அமைதியான வாழ்க்கை. இவ்வாறு ஒன்றல்ல, இரண்டல்ல, 1000 அல்ல, லட்சக்கணக்கில் வட இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் இந்த தர்ம கங்கையில் மூழ்கி மூழ்கி நன்மை அடைந்திருக்கிறார்கள். இது அன்று மட்டும் நிகழ்ந்திருந்தால் பகவான் புத்தரின் ஏதோ ஒரு அற்புத சக்தியால் நிகழ்ந்தது என நினைக்கலாம். அதிசயம் நிகழ்த்த வேண்டியிருந்தால் புத்தர் இறந்த மகனுக்கு உயிர் தந்திருக்கலாம். குடும்பத்தில் மரணமடைந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கலாம். அவ்வாறு செய்திருந்தால் புத்தர் புத்தராய் இருந்திருக்க மாட்டார். தர்மத்தை தர வேண்டுமல்லவா? அவர்களை பிறவி துயரிலிருந்து வெளிக்கொணர வேண்டுமல்லவா? இதில் அதிசயம் ஒன்றுமில்லை. தர்மம், தியானம் அப்படிப்பட்டது. தானாகவே மனிதனுக்கு நன்மை உண்டாகிறது. இன்றும் அதே போல் நிகழ்கின்றது. பிரம்ம தேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இந்தியா சுதந்திரம் பெற்றவுடன் அறிவிற் சிறந்த ஒருவர் இந்தியாவின் சிறு சிறு சமஸ்தானங்களை இணைத்து ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கினார். அப்பகுதிகளின் ராஜாக்களை திருப்திப்படுத்த அவர்களுக்கு கவர்னர் போன்ற முக்கிய பதவிகள் தரப்பட்டது. அவ்வாறு பர்மாவிலும் அறிவிற் சிறந்த ஒருவர் சிறு சிறு சமஸ்தானங்களை இணைத்து நாடாக உருவாக்கினார். அவ்வாறு இணைக்கப்பட்ட சமஸ்தானங்களின் அரசர்களில் முக்கியமான ஒரு பகுதியின் ராஜாவை அந்நாட்டின் ஜனாதிபதியாக நியமித்தார். இன்றைக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் எதுவும் கிடையாது. ஆனாலும் இவர் இப்பதவினால் மிகவும் சந்தோஷமடைந்தார். முதலில் சிறிய பகுதிக்கு ராஜாவாக இருந்த நான் இப்போது பர்மா நாடு முழுவதற்கும் ஜனாதிபதி என மகிழ்ந்தார். இப்படி போதைக்கு ஆள்பட்ட இவர் ஒரு நாள் தனது ஜனாதிபதி மாளிகையில் மிகப்பெரிய விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார். வெளியிலிருந்து நிறைய பேர் பங்கேற்றனர். நகரிலிருந்தும் மிகவும் கௌரவமான மனிதர்கள் பங்கேற்றனர். அனைவரும் குழுமியும் விருந்து ஆரம்பிக்கும் நேரமாகியும் விருந்து தருபவரை காணவில்லை. அனைத்து விருந்தாளிகளும் வந்துவிட்டனர். 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் என காத்திருந்த பின் ஜனாதிபதி ஏன் வரவில்லை என்று பார்க்க அவர் வசிக்கும் மாடிப்பகுதிக்கு ஆள் அனுப்பி வைத்தார் நாட்டின் பிரதம மந்திரி. மேலே சென்று பார்த்தவர்கள், அவரோ இன்று அளவுக்கு அதிகமாக குடித்து நினைவிழந்து தரையில் வீழ்ந்து கிடக்கிறார் என்று பிரதம மந்திரியின் காதில் கூறினர். பார்ட்டி எப்படி நடைபெறும்? அவரை எப்படியாவது கொண்டு வந்து இங்கே அமர்த்தி விடுங்கள், பார்ட்டி ஆரம்பிக்கட்டும் என்றார்.
அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு மற்றவர்களின் துணையுடன் கொண்டு வந்து அமர்த்தி பார்ட்டி துவங்கியது. உணவு பரிமாறப்பட்டது. உணவு பரிமாறப்பட்டவுடன் அவர் வாந்தி எடுக்க உணவு மேஜை முழுவதும் அசிங்கமாகிவிட்டது. பாவம் பிரைம் மினிஸ்டர், ஒரு தர்மவான், தலையில் கை வைத்து எப்படிப்பட்டவரை பிரசிடென்ட் ஆக்கிவிட்டோம் என நொந்து கொண்டார். அவருக்கோ முற்றிலும் நினைவில்லை. மறுநாள் ஜனாதிபதி பிரதம மந்திரிக்கு போன் செய்து, நீங்கள் கூறினால் நான் ராஜினாமா செய்து விடுகிறேன். நான் என்ன செய்யட்டும்? எங்களது ராஜ பரம்பரையில் பிறந்த உடனே முதலில் தரப்படும் முதல் வாய்ப்பானமே மதுதான். அன்றிலிருந்து மது ஆரம்பித்து விட்டதால் இன்று என் இரத்தத்தில் பாதி மதுவாகிவிட்டது. என்னை விட்டு மது இனி நீங்காது என கூறினார். இப்பொழுது ராஜினாமா செய்ய வைத்தாலும் என்னவாகிவிடப் போகிறது? இம்மனிதர் தான் செய்த ஏதோ புண்ணியத்தால் குருஜியின் ஆசிரம வழியாக செல்ல நேரிடுகிறது. உள்ளே ஏதோ அமைதி ஏற்படுவதை உணர்ந்து உள்ளே சென்று பார்க்க நினைத்தார். அன்று முகாமின் 10வது நாள். மைத்திரி தியானம் முடிந்திருந்தது. நாலாபுரமும் மிக நல்ல தர்மத்தின் அதிர்வலைகள். அங்கு சென்று பார்த்தபோது அனைவரின் முகத்திலும் ஆழ்ந்த அமைதி. இங்கு என்ன நடக்கிறது என கேட்க விபசனா கற்றுத்தரப்படுவதை அறிந்தார். பகவான் புத்தர் காலத்தில்தான் விபசனா கற்றுத்தரப்பட்டது. இன்றும் இது கற்பிக்கப்படுகிறதா என வினவினார். ஆம், கற்றுத்தரப்படுகிறது. இவ்வளவு அமைதி கிடைக்கிறதா? என்னிடம் முற்றிலும் அமைதி இல்லையே. சிறிதளவு கூட நிம்மதி இல்லை. எனக்கும் கிடைக்குமா? அனைவருக்கும் கிடைக்கும். ராஜாவாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இல்லை. வேலை செய்ய வேண்டியிருக்கும். செய்கிறேன். 10 நாட்கள் இங்கு வந்து தங்க வேண்டும். தங்குகிறேன். மேலும் சில விதிகள் உள்ளன. இந்த 5 சீலங்களை பின்பற்ற வேண்டும். இல்லை இல்லை, 4 சீலங்களை ஏற்றுக்கொள்வேன். 5வது முடியாது. முடியாதெனில் வீட்டுக்கு செல்லுங்கள். உங்களுக்கு கற்றுத்தர இயலாது. உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது. இந்த 5 சீலங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதா? 10 நாட்களுக்கு மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன்பின் உங்கள் விருப்பம் போல் செய்யலாம். இல்லை இல்லை, என்னால் முடியாது என்று கூறி குருவிடம் மீண்டும் மன்றாடினார். தினமும் குடிப்பதில் பாதி மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, தினம் ஒரு பெக் மட்டும், அரை பெக் மட்டும் என பேரம் பேசினார். குருஜி கண்டிப்பாக கூறினார், இங்கிருந்து போய்விடுங்கள். இவ்வனைத்து சீலங்களும் பின்பற்றினால்தான் கிடைக்கும். இல்லையெனில் ஒன்றும் கிடைக்காது. உங்களது காலம் வீணாகிவிடும். மற்றவர்களின் முகத்தில் தெரிந்த நிம்மதியைக் கண்டு அவரால் விடவும் முடியவில்லை. பழைய புண்ணியமும் அவருக்கு துணை நின்றது. சொன்னார், நன்று, வீடு சென்றபின் குடிப்பேன். அதை தடுக்க மாட்டீர்களே. அங்கு வந்து நான் எப்படி தடுப்பேன்? வீட்டிற்கு போனதும் உங்கள் பாடு என்றார் குருஜி. முகாமில் சேர்ந்தார். அந்த 10 நாட்களில் நீ வீட்டிற்கு போய் குடித்தால் கடும் நரகத்திற்கு போவாய் என யாரும் மிரட்டவில்லை. எல்லோரும் செய்வது போல் மூச்சை பார்க்க ஆரம்பித்தார். உணர்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்தார். 10 நாட்களுக்கு பின் என்ன ஆயிற்று? தனது ஜனாதிபதி மாளிகைக்கு செல்கிறார். 100 அடிக்கு அப்பால் ஒருவர் குடித்து கொண்டிருக்கிறார். மூக்கை பிடித்து கொண்டு, யார் குடிப்பது? நாற்றம் எடுக்கிறது என்கிறார். எங்கே போய்விட்டது இவரது குடிப்பழக்கம்? எங்கே போய்விட்டது? இந்த தர்மத்தின் பாதை இப்படிப்பட்டது. உபதேசத்தினால் இவை வராது. ஒருவர் சாராயத்திற்கு அடிமையாகிவிட்டார். பீடி சிகரெட்டுக்கு வசப்பட்டு விட்டார். போதை மருந்துக்கு அடிமையாகிவிட்டார். அபினுக்கு அடிமையாகிவிட்டார். பகவான் புத்தர் இந்த அடிமை பழக்கம் எப்படி ஏற்படுகிறது என பார்த்தார். சாராயத்திற்கு அடிமை அல்ல. சாராயம் அருந்துவதால் நமக்குள்ளே உணர்ச்சிகள் எப்படி தோன்றுகின்றன? இவ்வுணர்ச்சிகள் மிகவும் இன்பமாக தெரிகிறது. அவ்வுணர்ச்சியை மீண்டும் மீண்டும் விரும்புகிறார். அந்த உணர்ச்சியை பெற மீண்டும் மீண்டும் குடிக்கிறார். உணர்ச்சிகளின் பால் தான் பற்று, சாராயத்தின் பால் அல்ல. இப்போது இவ்வுணர்ச்சிகளை கவனித்து கவனித்து அதன்பால் உள்ள பற்று உடைப்பட்டு விடுகிறது. தானாகவே அச்சாராயத்திலிருந்து விடுபடுகிறார். இவ்வாறு பர்மாவின் ஒரு ஜனாதிபதிக்கு மட்டும் நடந்திருந்தால் ஏதோ அதிசயம் என கருதலாம். இந்த உலகம் முழுவதிலும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தாங்கள் மூழ்கி கிடந்த விதவிதமான பற்றுக்களில் இருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றனர். ஒருவர் ஒரு முகாமில், ஒருவர் 2 முகாமில், ஒருவர் 3வது முகாமில் என விடுபட்டு கொண்டே இருக்கின்றனர். மது, அபின், கஞ்சா, போதை மருந்து போன்றவை மட்டுமல்ல, நமது மனமாசுக்கள் எனும் மிகப்பெரிய வாசனைகளில் இருந்தும் விடுபடுகின்றனர். கோபப்படும் ஒரு மனிதனுக்கு கோபப்படும் பழக்கம் ஏற்பட்டு விடுகிறது. அடிக்கடி கோபப்படுவது நல்லதல்ல என நன்கு தெரிந்திருக்கிறது. ஆயினும் மீண்டும் மீண்டும் கோபவயப்படுகிறான். காமவயப்படும் மனிதர் அதற்கு அடிமைப்படுகிறார். மீண்டும் மீண்டும் காம வேட்கையை தோற்றுவிக்கிறார். பயப்படுபவர் பயத்திற்கு அடிமையாகின்றார். இவ்வாறு
ஒவ்வொரு வாசனையும் ஒரு கெட்ட பழக்கமே, நம்மை துன்புறச் செய்கிறது. இந்த வித்தை இவ்வனைத்து அடிமைத்தனங்களையும் நீக்கிவிடும். உணர்ச்சிகளை கவனிப்பது ஏனெனில் இவ்வனைத்து மாசுக்களும் அடிமைத்தனங்களும் உணர்ச்சிகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளன. இந்த உணர்ச்சிகளை மன சமநிலையுடன் பார்க்கும் பழக்கம் வந்துவிட்டால் அனைத்து அழுக்குகளினின்றும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுபட்டு விடலாம். மிகுந்த நன்மை தரவல்லது, மிகுந்த நலம் தரவல்லது தர்மத்தின் பாதையில் நன்மையோ நன்மை மட்டுமே. யார் பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நன்மை. விஷயங்களை கேட்பதாலோ படிப்பதாலோ புத்தியின் பலத்தால் சிந்திப்பதாலோ மட்டும் காரியம் கைகூடாது. அனுபவம் வேண்டும், அனுபவம் வேண்டும். வந்துள்ள அனைவரும் எஞ்சிய 4 நாட்களில் நன்றாக அனுபவத்தை பெறுங்கள். தர்மத்தின் பாதையில் முன்னேறி முன்னேறி துன்பங்கள் அனைத்தினின்றும் விடுபடுங்கள். எல்லா துயரங்களிலிருந்தும் விடுதலை பெறுங்கள். மிக்க நலம் உண்டாவதாக. மிகுந்த நன்மை பெறுவீர்களாக. விடுதலை பெறுவீர்களாக. விடுதலை பெறுவீர்களாக. பவத்து சர்வ மங்களம். பவத்து சர்வ மங்களம். பவத்து